நிலையை ஒரு இடத்துல வைத்து அடைத்து பார்க்கிறதோ, அந்த சூழ்நிலைகளுக்குள்ள பொருத்தி பார்க்கிறதோ இல்லாம, எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு நிலையா நம்ம கடவுளை பார்த்துட்டு இருக்கும்போது, ஆம், இப்ப அந்த தெய்வத்துவத்துடைய அந்த தன்மைய மனிதர்களா இருக்கிற நாம நமக்குள்ள வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையும், அந்த எல்லாம் வல்லமையும் பொருந்திருக்கிற தெய்வத்துவம் எனக்குள்ள இருக்கிறது, அந்த தெய்வத்துவத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைதான் ஆவிக்குரிய நிலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டு அந்த நிலையில இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஆவிக்குரியவன் சொல்லுகிறோமே, இந்த ஆவிக்குரியவன் எப்படி விடுதலையாக்கப்பட்டு சுயாதீனனா இருக்கிறான் அப்படிங்கறதுதான் நம்முடைய கேள்வி. இன்னும் சொல்ல போனா, இந்த ஆவிக்குரியவன் எப்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இப்ப அடிமைத்தனம் அப்படிங்கிறது இன்னும் நாளைய தினத்துல நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு ஆங்கிலேயர் காலத்துல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விழா எல்லாம் கொண்டாடுறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா பல என்ன சொல்றது சரித்திர சம்பவங்கள் பின்னால காரணமா இருக்குது. நிறைய பேர் இந்த சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறாங்க, ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அதே ஒரு காரியத்தை பைபிள் ரீதியா உள்ள வச்சு பாத்தீங்கன்னா, தேவனுக்காக தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தவர்கள், உயிரை மாய்த்து கொண்டவர்கள், நிர்வாணமாக்கப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள், இப்படிங்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் இருக்கு. இது யாருக்காக அப்படின்னா, இந்த தெய்வத்துவத்தினுடைய நிலையை மனுஷ நிலையில இருந்து பிரதிபலிப்பதற்காக செய்யப்பட்ட நிறைய காரியங்கள் இந்த பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்து அப்படிங்கிற அந்த நிலை என்ன பண்ணிருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு விடுதலையை வாங்கி கொடுப்பதற்கு அல்லது ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பதற்கு, அடிமைத்தனத்திலிருந்து அவனை மீட்டு கொண்டு வருவதற்கு என்ன பண்ணிருக்குன்னா, நீ எதுவுமே செய்ய தேவை கிடையாது. ஏன்னா மனுஷன் ஒரு காரியத்துல அவனுடைய கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் மனுஷனுடைய அந்த நிலையை மட்டும் நான் வைக்கிறேன், இதுல ஆவிக்குரிய அந்த நிலையை நான் வைக்கல. ஏன்னா அவன் ஆவிக்குரிய அந்த நிலையில தான் இருக்கிறான். அப்படின்னா தெய்வத்துவம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும், படைப்பை தவிர எனக்கு தெரிந்து இந்த உலகம் முழு காரியங்களையும் படைக்கிறதை தவிர படைக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரமும் அறிவும் ஞானமும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அவன் படைக்கப்பட்டிருந்தான். அவன் அந்த நிலையிலிருந்து தன்னைத்தானே என்ன பண்ணிட்டான்னா, அந்த சுதந்திரத்திலிருந்து அடிமைத்தனத்துக்குள்ள உட்படுத்தி கொண்டான், தன்னுடைய சுயாதீனத்தினுடைய அடிப்படையில. அப்படி அடிமைப்படுத்தி கொண்ட மனுஷர் தன்னுடைய சுய முயற்சியினால எவ்வளவோ செய்யறான். ஏன்னா இந்த அடிமைத்தனத்துக்குள்ள போனவனுக்கு ரெண்டு விஷயங்கள் நான் பார்க்கிறேன். ஒண்ணு, தன்னைத்தானே அடிமைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு நிலை. இன்னொன்னு, மற்றவர்களால அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நிலை. இந்த ரெண்டு நிலையையும் நம்ம பார்க்கும்போது, மற்றவர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நிலைகளிலிருந்து என்ன பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் மூலமாகவோ அல்லது காலங்கள் வரும்போதோ நம்ம விடுதலையாக்கி கொள்ளப்படலாம். ஆனா ஒரு மனிதன் தன்னைத்தானே அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறான் தெரியுமா? தன்னுடைய சிந்தனையினால, தன்னுடைய செயல்களினால, தன்னுடைய கருத்துக்களினால, தன்னுடைய முயற்சிகளினால எந்த சூழ்நிலைகளில் அவன் தன்னைத்தான் அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறானோ, இந்த சிந்தனையில இருந்து அவனை ஆக்குவதற்கு ஒரு மீட்பர் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தேவைப்படுது, அல்லது ஒரு காப்பாற்றுகிறவர் அப்படிங்கிற ஒரு நிலை தேவைப்படுது. இப்ப மனுஷன் தன்னைத்தானே சிந்தனையில அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த காலத்துல இருந்து அவனை விடுதலை ஆவதற்கு நிறைய காரியங்களை செய்கிறான். கடவுளை தேடுகிறான், பலியை செலுத்துகிறான், இன்னும் தன்னுடைய சரீர முயற்சியில என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு காரியத்தையும் பண்ணி கடைசியில் அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வி அப்படிங்கிற, அதாவது அதை செயல்படுத்தி முடிச்சு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல அப்படிங்கிற நிலை வரும்போது, தெய்வத்துவம் இந்த மனிதனுக்காக செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய விடுதலையின் காரியமா கல்வாரி சிலுவையில நடந்த அந்த பலி முறைகளை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்து வரும்போது அதற்கு பிற்பாடு அந்த பலிமுறைகள் சரீரத்துலதான் கடவுளுக்கு செய்யப்பட்டதா இல்ல ஆவியில கடவுள் செய்த காரியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடங்களில மனிதன் அவரை கொலை செய்தான் அப்படிங்கிற ஒரு காரியமும், இன்னும் ஒரு இடத்துல தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற காரியமும் பார்க்கும்போது, தன்னால் படைக்கப்பட்ட தன்னுடைய ஜீவ சுவாசத்தை உள்வாங்கி இருந்து ஆவிக்குரியவனா இருக்கிற மனிதனை மீட்பதற்கு தெய்வத்துவமே இறங்கி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த ஒரு நிலையில தான் இன்னைக்கு அனைத்து மக்களும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா விடுதலையாக்கப்பட்டிருக்கிற உணர்வு அப்படிங்கிறது பல பேருக்கு இல்லாம போயிடுச்சு. இப்ப இந்தியா சுதந்திர நாடு அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட 85 வருஷமா என்னமோ சொல்லிட்டு இருக்கோம்.
இந்த 85 வருஷமா சொல்லிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவன் சுதந்திரமானா தான் இருக்கிறானா, இன்னும் இல்லை ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள உட்பட்டு இருக்கிறானான்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் ஒரு குடும்ப சூழ்நிலைகளை தாண்டி தன்னுடைய காரியங்களை தாண்டி அவன் தன்னுடைய வீட்டுக்கு வெளியில அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம்னா அந்த சமுதாயத்துல ஒவ்வொரு நிலைகளிலும் அவன் அடிமைப்பட்டவனா தான் இருக்கிறான். ஏன்னா சூழ்நிலைகளுக்கும் சரி, பணம் அந்த காரியங்களுக்கும் சரி, இன்னொருத்தருடைய சொல்லை கேட்டே ஆக வேண்டும் என்கிற அந்த கட்டாயத்துக்கும் சரி, அவன் சுயாதீனமா எந்த காரியத்தையும் செயல்பட முடியாது. இவன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா சட்டங்கள்ல கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. யார் வேணாலும் தங்களுக்கு மனதுக்கு தோணுகிற கருத்தை தைரியமாய் பொது வெளியில எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆனா கிறிஸ்தவத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் ஆவிக்குரியவன் அப்படின்னு சொன்னா, சுயாதீனனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா சுயாதீனமா ஒரு கருத்தை கூட எடுத்து சொல்லி நம்ம அங்க முன்வைக்க முடியாது. கருத்து சொல்லுகிறது அப்படிங்கறத மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. தன்னிலை விளக்கம், நான் என்ன நிலையில ஒரு காரியத்தை சிந்திக்கிறேன், நான் எந்த நிலையில இருந்து அந்த காரியத்தை செயல்படுத்த விரும்புகிறேன், அதுல நிறைகள் குறைகள் வரலாம். அதை சகோதரர்களா இருந்து சகோதரர்கள் அப்படிங்கிறது கூட கிறிஸ்தவத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும். சக மனிதன் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிற காரியங்களில தன்னை திருத்தி கொள்ளுகிற அந்த ஒரு நிலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை பகிரப்படுகிறது. அப்போ ஒரு கருத்து சொல்லப்படுது அப்படின்னா அது எதன் அடிப்படையில வருது? நான் என்னுடைய சுய விருப்பத்தை மற்றவர்களிடத்துல திணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைக்கிறேன்னா, ஏன்னா அந்த இடத்துல அப்ப ரெண்டு சுதந்திரம் போயிடுது. நான் என்னுடைய சுயாதீனத்தை விட்டு எனக்கு அடுத்த சகோதரனுக்கிட்ட என்னுடைய கருத்தை திணிக்க விரும்புகிறேன். ஆனா அவருடைய சுயாதீனத்துல இருந்து என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது மறுக்கவோ செய்யலாம். இது ரெண்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுயாதீனம். இத ரெண்டையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் அல்லது எனக்கு அடுத்தவன் அப்படிங்கிற பார்வையில அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதும் ஒரு நிலையில இருக்கும்போது ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படிங்கும் போதுதான் ஆவிக்குரியவனா இருந்தாலும் மாம்சத்துக்குரியவனா இருந்தாலும் அவனுடைய அந்த சுயாதீனம் அல்லது சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன பண்ணப்படுதுன்னா பறிக்கப்படுகிறது அல்லது தட்டி கழிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இத வேற சிந்தனைகளை கொண்டு போய் பார்த்துறாதீங்க. வேற சிந்தனைகளை கொண்டு போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த எதிர்நிலை நான் அப்படிங்கிறதும் நான் தான். என்னுடைய கருத்து இந்த இடத்துல இருந்து சொல்லப்படுகிறது. மறுக்கப்படுகிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுவும் நான் தான். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாமே ஒன்றாக்கி ஒரே சரீரமாய் கூட்டப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறதான் சத்தியம் சொல்லப்படுது. அப்ப அந்த ஒரே சரீரத்துல இருந்து ஒரு கருத்து எனக்கு நேராகவே வருது. அந்த எனக்கு நேரா வரக்கூடிய கருத்தை நானே என்ன பண்ணிக்கிறேன்னா எதிர்த்து நிற்கிறேன். ஒரு சிந்தை கருத்தை புகுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது, இல்ல இந்த நிலையில இருக்கணும்னு சொல்லுது, இல்ல இப்படிதான் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இன்னொரு நிலை என்னுடைய நிலையை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் சுயாதீனன் ஆயிடுச்சு, நான் விடுதலையாக்கப்பட்டவனாச்சு. அப்ப இந்த விடுதலைக்கு காரணம் என்ன, நீ ஏதாவது பண்ணி அப்படின்னு கேட்டா நான் எதுவுமே செய்யல. சரி, யார் செஞ்சா? எல்லாத்தையும் படைத்த பரம்பொருள் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டாரு, நான் எந்த பிரயாசமும் விடல, ஆனா நான் விடுதலையாக இருக்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்டா அது எங்க நடக்கக்கூடியதுன்னா ஆவியின் மண்டலத்துல நடந்த விடுதலை, சரீரத்துல நடந்த விடுதலை கிடையாது, ஆவியில நடந்த விடுதலையா பாக்குறோம். அப்ப சரீரத்துல விடுதலை தேவையா அப்படின்னு பார்த்தா சரீரத்துல ஒரு நாள் விடுதலை கண்டிப்பா உண்டு. இந்த சரீரத்துல இருந்து முழுமையாய் அந்த ஆவியில படைக்கப்பட்ட அந்த ஆவியின் நிலைக்கு நம்ம மாறுவதற்கு ஒரு காலம் வைக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், எப்படியோ. ஏன்னா அவருடைய காலங்களையும் நேரங்களையும் நாம என்ன சொல்றது நிதானிக்கத்தான் முடியுமே தவிர முடிவு செய்ய முடியாது. ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஒருவேளை அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம நிதானித்து ஒரு முடிவுக்கு தவிர இதுதான் அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ண முடியாதுன்னா முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு காரியத்தை தெய்வத்துவம் தனக்கு மட்டுமே சொந்தமா வச்சிருக்குது. அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா எல்லா முடிவையும் எடுக்கிற ஒரு காரியத்தை மனுஷனுக்கு மொத்தமா கொடுத்ததனுடைய விளைவுதான் இன்றைய வரைக்கும் அவன் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இருக்க வேண்டியவன் அடிமைப்பட்டு கிடைக்க வேண்டிய ஒரு நிலைமையில வந்திருக்கான். இன்னைக்கு உலகத்துல நிறைய கம்யூனிஸ்ட் சோசியலிசம் பேசுறவங்க எல்லாம் இந்த காரியத்தை தான் சொல்லுவாங்க. ஒரு தனி மனித சுதந்திரத்தை பறிப்பதற்கு எந்த மனுஷனுக்கும் உரிமை கிடையாது, அவனுக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கு. அது ஒரு பக்கம் கோஷம் போட்டுட்டு இருக்குது.
ஆனா சத்தியத்தினுடைய அடிப்படையில நான் என்ன அந்த காரியத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரியவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டான், அவன் யாருக்கும் அடிமையானவன் கிடையாது. இன்னும் ஒரு இடத்துல சொல்லும் போது கிட்டத்தட்ட பல இடங்கள்ல அந்த உதாரணத்தை கேட்டிருப்போம் நம்ம. பல நாட்களாய் அடிமையா இருந்த ஒருத்தனை ஒரு பெரிய முதலாளி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அவனை அடிமை கிடையாது, நீ ஃப்ரீயா விட்டுரு அப்படின்னு சொல்லி அவனை விடுதலையாக்கின உடனே அந்த விடுதலையின் காரியத்தை சிந்தித்து பார்த்தவன், இனிமே நான் யாருக்கு அடிமையா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவனுடைய சுய விருப்பத்துல இவனுக்கு அடிமையா இருக்க ஒத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லி. இது நான் பார்க்கும்போது சத்தியத்தின்படி மறுபடியும் அவன் ஜெயில இருந்து தூக்கி இன்னொரு ரூமுக்குள்ள பூட்டி வச்ச மாதிரி ஆயிரும். அவன் விடுதலையாக்கப்பட்ட பறவை. அவன் சுதந்திரமா பறந்து தெரிந்து அவன் எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ, எந்த இடத்துல எந்த மரத்துக்கு கூடு கட்டணுமோ, அல்ல எந்த மரத்துல கால் வைக்க வேணுமோ அவன் தாராளமா செய்யலாம். அப்ப அந்த இடத்துலயும் அவனுடைய சுயாதீனம் அப்படிங்கிறது என்னன்னா மறைமுகமா மறுக்கப்பட்டது. அதுதான் பாக்குறோம். அவனப்ப நீ இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, நீ விடுதலையாக்கப்பட்டுட்டப்பா, ஆனா விடுதலையானவருக்கு நீ அடிமையா இருக்கணும். நீ ஒரு காலத்துல அடிமைத்தனமா இருந்த, இப்ப நான் உன்னை விடுதலையாக்கிட்டேன் அப்படிங்கும் போது இன்னொருத்தர் சொல்றாரு, அவர் தான் உன்னை விடுதலையாக்கிட்டார்ல, இனிமே நீ அவருக்கு அடிமையா இருக்கணும். இப்ப அவர் எஜமானாகவும் நான் அடிமையாகவும். இப்ப இந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறது மாம்சத்துல இருக்கும் போதும் ஆவிக்குரியவனாயிட்டேன்னு தெளிவு பெற்றதுக்கு அப்புறமும் இந்த அடிமைத்தனம் விடுதலையாக்கப்பட்ட உணர்வு அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோமே, சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நாம இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருக்கிறோமா அல்லது விடுதலையாக்கப்பட்ட உணர்வுக்குள்ள இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கிற ஒரு நேரமா தான் இன்னைக்கு இந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஸோ விடுதலை, அடிமைத்தனம் இந்த காரியத்தை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் பேசி நிதானிப்போம். கர்த்தர் நல்லவர். ஓகே, அடிமைத்தனம், ஆவிக்குரியவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவது எப்படி? வின்சென்ட் பிரதர் பேசின அந்த காரியத்திலிருந்து நான் அப்படி கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் அதிலேருந்து யாராவது பேசணுன்னா நீங்கள் பேசுங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. என்னென்னா, இந்த அடிமைத்தனம் என்கிறத நிறைய நேரத்தில் நமக்கே தெரியாது, நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இருக்கிறோமாங்கிறது. நான் யாரை சொல்கிறேன்னா, ஆவிக்குரியவனை சொல்கிறேன். அவனுக்கே தெரியாத நிலையில் தான் இருக்குது. அடிமைத்தனம் அப்படின்னாலே அதனுடைய மீனிங் என்னென்னா, எல்லா வகையான சுதந்திரங்களும் பறிக்கப்பட்ட ஒரு நிலை தான் அடிமைத்தனம், இல்லையா? வின்சென்ட் பிரதர் சொன்னதை அப்படி நான் அதை அப்படி மேற்கோள் காட்டி தான் நான் பேசுகிறேன். அதாவது நமக்குன்னு தகப்பன் ஒரு சுயாதீன வாழ்வை கொடுத்துருக்கிறார், இல்லையா? அந்த சுயாதீன வாழ்வை இழந்து போகிறது தான் அந்த அடிமைத்தனம். ஏன்னா தகப்பனுக்குள்ளாக இருந்தோம், அவருக்குள்ளாக இருந்து படைக்கப்பட்டோம். இப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்குள்ளாகவே மகிழக்கூடிய நிலையில், அதுவும் என்னுடைய சுயாதீனம், என்னுடைய சுயசித்தத்தின் வழியாக மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வை தான் தகப்பன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ மனிதன் எப்போ அந்த தகப்பனுடைய வார்த்தையை மிஸ் பண்ணுறானோ அங்கே தான் அவன் சுயாதீனத்தை இழக்கிறான். ஏன்னா வேற ஒரு சத்தத்துக்கு தன்னை செவி கொடுக்குறான், அங்கே சுயாதீனத்தை அவன் இழக்கிறான். இதை நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இருக்கு, இல்லையா? மனதும் மாம்சமும் சொல்கிறபடியான வாழ்க்கை. அவனுடைய தகப்பனுடைய சத்தத்தை கேட்காம அவனுடைய மனசும் அவனுடைய மாம்ச சிந்தையும் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தன்னை விட்டு கொடுக்குறான். அதுதான் ஒரு அடிமைத்தன ஒரு வாழ்க்கை. இப்போ உண்மையிலே நமக்கு அடிமைத்தனம் இருக்கா அப்படின்னு கேட்டான்னா, இப்போ மனுஷனை பாருங்களேன். முதல் மனுஷன் அந்த அடிமைத்தனம், அவனுக்கு அந்த தகப்பனுடைய அந்த தாட்ல இருந்து, கிறிஸ்துவின் சிந்தையிலிருந்து விலகும்போது அவனுக்குள்ள மாம்ச எண்ணம் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாம்ச எண்ணத்துக்கு அடிமையான பிற்பாடு அந்த ஒரு மாம்ச எண்ணத்திலிருந்து பல்வேறு விதமான எண்ணங்கள் வருகிறது. அந்த எண்ணங்கள் கற்பனையாக வருகிறது. அந்த கற்பனை கதாபாத்திரங்களுக்கெல்லாம் அவன் உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிடான். பொதுவாகவே மக்கள் எங்கே அடிமையாக இருக்கிறாங்கன்னா, அவங்களே ஒன்று யோசிக்கிறாங்க. ஒரு காரியத்தை யோசிக்கும் போது அதிலிருந்து பல்வேறு எண்ணங்கள் வருகிறது. அந்த எண்ணங்களுக்கு அவனே ஒரு கற்பனை உருவு கொடுத்து அந்த எண்ணங்களுக்கு அவனே உயிரையும் கொடுக்குறான். உயிரையும் கொடுத்து ஒவ்வொரு எண்ணங்களுக்கும், ஒவ்வொரு தாட்ஸுக்கும் போய் அவன் தன்னை அடிமைப்படுத்துகிறான்.
சொன்னாங்க இல்லையா, வெளியிலிருந்து ஒருத்தர் அடிமைப்படுத்துகிறதுங்கிறது வேறு, உள்ளே இருந்து அவன் தனக்குத்தானே அடிமைப்படுத்திக் கொள்கிறதுங்கிறது வேறு. அவன் வந்து பல்வேறு எண்ணங்கள் அவனுக்குள்ளாக இருந்து தோன்றி அந்த எண்ணங்களுக்கெல்லாம் தன்னை உட்படுத்தி அதற்குள்ளாக போய் அவன் அடங்கியிருக்கிறான். ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, அதுதான் ஒரு விரக்தி, ஒரு வேதனைங்கிற இடத்துக்கு போகுது. இந்த அடிமைத்தனம் அவனுக்கு வந்த உடனே தான் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம் என்கிற ஒரு காரியம், என்னால் சுயாதீனமாய் வாழ முடியலைங்கிற எண்ணம் வரும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், சக மனிதனை வந்து என்ன பண்ணுறான்னா அடிமைத்தனத்துக்கு நேராக நடத்துகிறான். அதுதான் வளர்ந்து தேசங்களாக உருமாறுது. இப்போ அடிமைத்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் இப்படி எடுத்துக்கலாமே, எப்படின்னா எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஆனால் அந்த விருப்பத்தை வந்து நான் செயல்படுத்தினா எனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு மனநிலை. பொதுவாக வந்து நீங்கள் உலக சபையில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இல்லையா, எனக்கு ஒன்று தோணும், செய்யலான்னு தோணும், ஆனால் அங்கேருந்து ஒரு சத்தம் வரும், நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, செஞ்சால் இப்படியெல்லாம் தண்டனைகள் வரும். இவனுக்கு இது பிடிக்காது, சுயாதீனமாக இருக்கிறேன்லாம் சொல்லுவான், இவனுக்கு பிடிக்காது. ஆனாலும் வெளியில் போயிட்டோன்னா, சப்போஸ் இதுலேருந்து வெளியில் போயிட்டோம் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, கடவுள் தண்டிச்சிடுவாரோ என்கிற ஒரு எண்ணம் வந்து மனிதனுக்கு வருது பார்த்தீங்களா. நான் வந்து ஒரு 4 வருடத்துக்கு முன்னால் ஒருத்தங்க வந்து வாட்ஸ்அப்பில் தான் காண்டாக்ட் ஆனாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க சர்ச்சில் உள்ள ஒரு காரியத்தை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதை நடத்தக்கூடிய போதகர் வந்து பர்டிகுலராக சில குடும்பங்களை வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாரு, அடிமைத்தனம்னு சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு வந்து நான் அறிந்த அந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்க வந்து நாங்கள் இனி இருக்கலை, அவர்கிட்ட போய் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து உங்கள் போதர்கிட்ட போய் தைரியமாக நீங்கள் பேசுங்க. ஆனால் அவர் பேசும்போது அவர் ஃபஸ்ட்டு எடுக்கிற காரியமே, நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், கடுத்தர் அடிச்சிடுவார், தண்டிச்சிடுவார். இப்போ நம்ம பொதுவாக அதை சில வார்த்தைகளை மாற்றி இங்கேருந்து வெளியில் போகிறவங்க யாருமே இளைப்பாறுதல் இருக்க மாட்டாங்க, சமாதானத்தில் இருக்க மாட்டாங்கன்னு அப்டேட்டில் சொல்லுவாங்க. அது எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே சிந்தை தான். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஒருவேளை பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிவிட்டு வெளியில் வர்ற நேரம் பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க, பயப்படுவீங்களா? இல்லை பாஸ்டருக்கு மட்டும் நல்லா இருக்கிறாரு, நமக்கு அவருக்கு நடக்கலை, நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இங்கே சத்தியத்தை சரியாக அறியாத நிலை வரும் பொழுது தான் என்ன ஆயிடுதுன்னா, அவன் வந்து அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறான், ஏதோ தண்டனை கிடச்சிருமோ அப்படின்னு. இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தன்னிச்சையாக ஒரு எண்ணம் வருது, தன்னிச்சையாக எனக்குள்ள ஒரு எண்ணங்கள் வருது. அந்த எண்ணத்தை அது ரைட்டா ராங்காங்கிறது ஒரு சைடு, ஆனால் எனக்குள் வருகக்கூடிய அந்த எண்ணத்தை செயல்படுத்தும் பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு காரணத்துக்காக அதை அடக்கி வைக்கிறது. இப்போ ஆவிக்குரியவன் என்கிற நிலையில தகப்பன் உள்ளே இருந்து பேசுகிறார், ஆமாம் இதுதான் சரி எனக்குன்னு தெரியுது, ஆனால் சில காரணங்களுக்காக என்ன நானே அடக்கி வைக்கிறோம் பார்த்தீங்களா, நம்மளை நாமே அடக்கி வைக்கிற ஒரு மனநிலை. இதுவும் என்னன்னா ஒரு அடிமைத்தனம் தான். எனக்கு பேசணும்னு தோணுது, வேண்டாம், ஏன் தெரியாது, ஆனால் வேண்டாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு என்ன நானே அடக்கி வைக்கிற ஒரு மனநிலை கூட அடிமைத்தனத்தின் ஒரு வெளிப்பாடு தான். ஏன்னா சுயாதீனம் என்பது நம்மளை எந்த ஒரு காரியத்துக்குள்ளாகவும் சிக்கி கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப விடுதலையான ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த விடுதலையான வாழ்க்கையை கூட சில நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா, நமக்குள்ளேருந்து வரக்கூடிய சில எண்ணங்களுக்கு நம்மளை உட்படுத்தி அதுக்கு ரீசன் கூட தெரியாது. கேட்டால் எல்லாம் நன்மைக்கே, எது நடந்தாலும் கர்த்தர் நன்மைக்கே செய்வார். இந்த ஒரு வார்த்தையை எல்லாரும் சொல்கிறாங்க. ஆவிக்குரியவன் என்று சொல்லப்படுகிற மாம்சத்துக்குரியவனும், மாம்சத்துக்குரியவன் என்று குற்றம் சாட்டு என்ன சொல்கிறது, மாம்சத்துக்குரியவன் என்று அழைக்கப்படுகிற ஆவிக்குரியவனும், அப்படி சொல்லாமா, மாம்சத்துக்குரியவன் என்று அழைக்கப்படுகிற ஆவிக்குரியவனும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, பிரதர் கர்த்தர் எல்லாம் நன்மைக்காக தான் வச்சுருக்கிறாரு, தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். இதைத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இது நன்மையான காரியம் இல்லையே, இது வந்து வேற மாதிரி போகுதே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இதுலேயும் ஒரு நன்மை இருக்குது. ஏன்னா தெரியுது என்னுடைய சுயாதீனத்தை மீறி செல்லுகிறது, தகப்பன் எனக்கு கொடுக்குற சுயாதீனத்தை நிர்மூலமாக்கக்கூடிய காரியம் நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் என்னை நானே ஒடுக்கி கொள்ளுகிற ஒரு மனநிலை. இதுவும் என்னன்னா அடிமைத்தனம் தான். இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது யூஸ் இல்லைன்னு தெரியும், ஆனால் மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டே இருக்கிறது.
இந்த குடிகாரனை பாருங்க, அவன் வந்து அவனுக்கு தெரியும் குடிக்கிறது மது வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடுன்னு தெரியும். ஆனால் அவனால் விடுதலை ஆக முடியாது. ஏன்னா அவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான் இல்லையா? அதே மாதிரி இதுதான் சத்தியம் என்று தெரியும், இதுதான் சத்தியம் என்று தெரியும், பேசப்படுகிறது சத்தியம் இல்லை என்று தெரியும். இதனால பிரயோஜனம் இல்லை பிரதர். ஆமாம், சத்தியம் இல்லை தெரியுது, அப்போ ஏன் ஆனாலும் இருப்போம். ஏன்? இதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். அதான் பிரதர் ஹெட்டிங்கே எப்படி வச்சிருக்கிற, ஆவிக்குரியவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறது. ஆவிக்குரியவன் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது பயன். இப்போ நம்ம நிறைய பேருக்கு இந்த சத்தியத்தை குறித்து பேசும்போது அவங்க சொல்கிறது பேசுகிறதெல்லாம் சரிதான். ஆமாம், இப்போ கேட்கப்படுகிற சத்தியங்களெல்லாம் சத்தியத்தினால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுது. அப்படியே அரைச்சமாகவே தான் அரைச்சிட்டு இருக்கிறார். நான் சொல்கிறது உலக சபையில் நான் முன்னாடி இருந்த சபையை அதை சொல்கிறேன், ஓகேங்களா? அரைச்சமாகவே தான் அரைச்சிட்டு இருக்கிறாரு. நான் முன்னாடி இந்த சர்ச்சில் வந்து எப்படின்னா, பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுவார் பாருங்க. ஜனவரி மாதம் 2வது வாரம் பண்ணுற பிரசங்கம் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 2வது வாரம் பிரசங்கிக்கப்படும். இது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்கள் சர்ச்சில் ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பிரசங்கம் பண்ணும்போது பைபிள்லேயே நோட்ஸு, அந்த பிரசங்கம் பிரசங்கத்தோட ஹெட்டிங்கும் அது எப்போ பிரசங்கம் பண்ணுவாங்கங்கிறது அந்த டேட்டையும் எழுதி வைப்பான். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு கரெக்டாக பார்க்கும்போது அந்த ஒரு 2-3 வருஷம் தாண்டின பிற்பாடு தான் அவன் கண்டுபிடிக்கிறான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுன்னு. அப்புறம் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பைபிளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரே, அதாவது நாள் கூட மாறல பாருங்களேன். எவ்வளோ வேவ்லென்த்தில் இருக்கிற பாருங்க, நாள் கூட மாறாம அதாவது 1998 ஜனவரி மாதம் 3வது வாரம் பேசப்படுகிற செய்தியை 1999 ஜனவரி மாதம் 3வது வாரம் பேசுவார். நீங்கள் அப்படியே எடுத்து நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 2வது வாரம் பேசுகிற செய்தி அடுத்த வருஷம் நவம்பர் மாதம் 2வது வாரம் பேசுவார். ஜோக்கு கூட மாறாதுங்க. இதில் காமெடி என்னன்னா, ஒரே ஜோக்காக இருந்தாலும் அவரும் சிரிப்பார், சிரிக்கிறதுக்கே ஃப்ரெண்டில் 4 பேர் இருப்பாங்க. எப்படிடா சிரிக்கிங்க, முடியலடா சாமின்னா எப்படி சிரிக்காங்கன்னே தெரியாது. இது ஒரு, ஏன்னா இதுவும் ஒரு அடிமைத்தனம் தான் பாருங்க. பயன் இல்லைன்னு தெரியும், ஏன்டா சிரிக்க, சிரிச்சிட்டு போதும் பாவம், நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு மனுஷன் பேசிட்டு இருக்காப்புல, நம்மளும் சிரிப்போம். இதனால ஏதாவது யூஸ் இருக்கா? யூஸ் இல்லை தான். அதுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை பிரதர், இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு மனநிலை வருது பார்த்தீங்களா? அதுதான் அடிமைத்தனம். இப்போ அதுதான் நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா? பயன் இல்லை என்று தெரியும், ஆனாலும் மீண்டும் மீண்டும் அதையே நாடக்கூடிய ஒரு மனப்பாங்கு, அதுதான் ஒரு அடிமைத்தனம். அடுத்தது, ஒரு முறை அறியாமல் செஞ்சிட்டோம், ஓகே, அறியாமல் ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம், ஆனால் அதை வந்து மீண்டும் மீண்டும் தொடர்ந்தே செய்கிறது. அது எதுன்னு நீங்களே உங்களுக்குள்ள ஆவியானவருக்குள்ளாக பேசி நீங்கள் முடிவு பார்த்துருங்க. அறியாமல் செய்த காரியம், ஏன்னா நம்ம மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம், சில காரியங்களை நம்ம அறியாமல் செய்கிறோம். ஆனால் அதை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம் வந்து அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான் பாருங்கள். ஸோ இப்படி அடிமைத்தனத்தை வந்து நம்ம பல்வேறு விதத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய காரியத்தை தான் தகப்பன் நமக்கு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரே லைன் தான். அந்த சத்தியத்தை தான் நம்ம அறியக்கூடிய அறிவை தான் நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. நமக்குள்ளே இருந்து தகப்பன் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறாரு. அதே போல் இந்த இதே மாதிரி கூடுகைகள் வரும் பொழுது தேவனால் முன்னறியப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சகோதரர்கள் 2-3 பேர் கூடி இருந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா? அப்படி பேசும் பொழுது ஒவ்வொரு மூலமாக நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறேன், உண்மையிலே நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன்னா, உண்மையிலே என்னால் சுயாதீனமாக சிந்திக்க முடியுதா, எனக்குள் எழும்புகிற அந்த சுயாதீனமாக எழும்புகிற அந்த கருத்தை என்னால் சொல்ல முடிகிறதா, என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது நான் வெளியில் இருக்கிற நபர் தான் என்னை அடிமைப்படுத்திட்டாரு, அவங்க அடிமைப்படுத்திட்டாங்க நம்ம சொல்கிறோமா, இல்லை என்னை நானே அடிமைப்படுத்தி கொள்கிறேனா? அதான் மேட்டர். ஆனால் அது அநேக நேரத்தில் பார்க்கும்போது என்ன தான் நான் அடிமைப்படுத்திக் கொள்கிறேன். எனக்குள்ளாக இருந்து தகப்பன் உந்தும் பொழுது, என்னை பேச வைக்கும் பொழுது, என்னை அவர் வந்து நடத்தும் பொழுது அவருடைய சிந்தைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய மாம்ச சிந்தை எதிர்த்து நிற்கிறது. அது தொடர்ந்து நடக்குது. எனக்கு பயன் இல்லைன்னு தெரியும், ஆமாம் பயன் இல்லை எனக்கு தெரியுது,
எனக்கு இப்படி இருக்கிறது பயனில்லைன்னு தெரியுது, ஆனாலும் தொடர்ந்து செய்கிறேன், ஏன்னா இது ஒரு அடிமைத்தனம். ஸோ அந்த ஏரியாவில் எப்படி விடுதலை ஆகிறதுனா ஒரே வார்த்தை தான், என்னென்னா சத்தியத்தை நம்ம அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியும் பொழுது நிச்சயமாய் நமக்கு அந்த விடுதலையே கிடைக்கும். இதிலிருந்து நம்ம வேற யாராவது பேசுறீங்களா? அப்படின்னா அடிமைத்தனம் அப்படின்றது ஈஸியா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒருவனை இன்னொருவனோ இல்ல அல்லது அவனுடைய இது இல்லாம இன்னொரு செயல் எப்படினாலும் எடுத்துக்கலாம். அத அவனை அது வந்து ஆளுகை செய்யறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப குழப்பறணும். இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நான் செயல்படுகிறேன், நான் விரும்புகிறேன் அப்படின்ற நிலையை விட்டு, இப்ப நீ சொல்லிருந்தீங்க குடிக்கிறவன் அவன் செயல்படுறான் அப்படின்னு சொல்றது கூட, குடிக்கிறவன் சொல்லுவான் விடலாம் தாயா நினைக்கிறேன் ஆனா விட முடியல, அந்த ஒரு நிலை வருது இல்லையா? அதாவது அவனை அறியாம அவனே ஒரு இதுக்குள்ள வந்து மாட்டிக்கொள்கிற ஒரு நிலை. இப்போ நம்ம நார்மலா இப்போ சத்தியம் அப்படின்ற நிலையில எடுத்தாலும் சரி, மெசேஜ் அப்படின்ற இப்ப நம்ம பேசுகிற நிலையில எடுத்துக்கிட்டா கூட, இது கூட இப்ப நீங்க பேசுறீங்க அப்படின்ற நிலையில இப்போ உங்களையோ இல்ல இப்ப நம்ம இருக்கிற ஒரு 4-5 பேரையோ சார்ந்து அண்ணன் பேசினா சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைக்கு போறது கூட அடிமைத்தனம் தான் அப்படின்ற மாதிரி கூட நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம ஐயா பேசுறாரு, நமக்கு சேஷராஜ் அங்கிள் பேசுறாங்க, கார்பச்சேவன் பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்றதுக்காக இவர் பேசினா சரியா இருக்கும்னு நான் தலையாற்ற நிலைக்கு வர்றது கூட வந்து அங்க ஒரு அடிமைத்தனமாக தான் இருக்கும். அந்த இடத்துல சுயாதீனம் அப்படின்ற நிலை எப்படி இருக்கும்னா, என்ன சொன்னாலும் அவன் தானாய் நிதானிக்கிற காரியம், அவன் யோசிக்கிற காரியத்துலதான் செயல்படுவான். எப்படி சொல்ல வர்றதுன்னா, அவனுடைய நிலை அப்படின்றது அப்படிதான் இருக்கும். அப்படி கூட பேசிருக்கோம், கூட கார்பேஜ் பேசிருக்கோம் நினைக்கிறேன். ஆவிக்குரியவன் அப்படின்றவன் அவனுடைய நிலையன்றது தனித்துவமா சிந்திக்கிறது தான், ஆமா சொல்கிற நிலையா இருக்காது. அதுதான் வந்து இப்போ சுதந்திரம் அப்படின்றத நம்ம அப்படிதான் சொல்லலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, என்னோட வண்டியை வந்து நான் ஒரு இடத்துல பார்க் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனா அங்க பார்க் பண்ண முடியாது, நோ பார்க்கிங் போட்டு வச்சிருப்பான். அங்கதான் 1 கிலோமீட்டர் போனோம். இப்ப என்னுடைய நிலை அங்கதான் நிறுத்துறதுதான் எனக்கு சரியான நிலையா இருந்தாலும், சில விஷயங்களுக்கு நான் பண்ணி போகிற நிலையும் ஒண்ணு இருக்குதா, இந்த மாதிரி காரியங்கள். இப்ப எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு விஷயங்களை யோசிச்சு பார்த்தேன். எப்படின்னா, இப்போ ஆவியானவர் அப்படின்ட்டு நம்ம ஒரு இதுல எடுத்து பேசுறோம், ஆவியானவர் இருக்கிறார், இது பண்றாரு அப்படின்னு சொல்றோம்ல. இது கூட போன வாரம் மென்ஷன் கூட அழகா பேசிருந்தாங்க. அது எப்படின்னா, தெய்வத்துவம் அப்படின்றது அப்படியே தான் இருக்குது, ஆனா அங்க வந்து ஒரு நிலை மோசேன்ற ஒருத்தனுக்கு ஜனங்களுக்கு தேவைன்றதுக்காக இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய தேவை வருது. இப்போ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள பேசுறாரு அப்படின்னு சொல்றது கூட, ஆவியானவர் அப்படின்றவர் தெய்வத்துவம்ன்றது எனக்குள்ள வந்து பேசுதுன்ற நிலை இல்ல, அது தெய்வத்துவம்ன்றதே அதோடைய சாயலாதான் எனக்கு படைத்திருக்குது. அந்த நிலை எனக்குள்ள இருக்குது. அந்த நிலைய நான் வந்து உணரக்கூடிய நிலைதான். அது வந்து எனக்குள்ளேயே இருக்கிற ஒரு நிலையா இருக்கிறது. அது இன்னொன்னு வந்து ஒரு நிலையா அது தனியா வந்து இதாகிறது அப்படின்றதுல, அந்த சாயல் அந்த நிலை அப்படின்றதே, அந்த செயல்பாடுன்றதே நான் அதை போலதான் செயல்பட போகிறேன். அந்த நிலை எனக்குள்ள இருக்குது. அதை நான் விட்டு நான் வேறொரு நிலையில நான் செயல்பட ஆரம்பித்தேன். இப்ப திரும்பவும் அதே நிலையை நான் வந்து இது பண்றேனே தவிர, ஆவியானவர்ன்றது என்னுடைய புரிதல், ஆவியானவர் அப்படின்றது ஒரு புரிதல், அது எனக்குள்ளவே இருக்கிற ஒரு நிலையா இருக்குது அப்படின்ற மாதிரிதான் நான் கூட அதை இது பண்ணேன். இப்போ இதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த செயல்படுதல் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது இல்லையா, அது எப்பொழுதுமே தனித்துவம் அப்படின்ற ஒரு நிலை தான் அவனுக்கு சுதந்திரம், சுயாதீனம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குமே தவிர, எந்த ஒரு நிலையை நம்ம எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு நிலையில நான் ஒரு விஷயத்துக்கு என்னுடைய செயல்பாடு, என்னுடைய சிந்தனைக்கு நான் செயல்பாட கொடுக்காம ஒரு நிலைக்கு நான் வந்து இன்னொரு நிலையை சார்ந்திருக்கிறதோ இல்லது அதை சார்ந்திருக்கிறத கூட அதை எப்படி சொல்லலாம்னா, அந்த நிலை அப்படின்றத நான் அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்னாலே நான் ஒரு நிலையில அடிக்கிறேன் அப்படின்றதுதான் சரியான ஒரு நிலை. வச்சுக்கப்பட்ட பாவி. அடுத்து இது அப்படியே நம்ம இன்னொரு ஒரு ஏரியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விடுதலையான குற்றவாளி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? குற்றமே சாட்டல, விடுதலை ஆயிட்டான், ஆனா விடுதலையான குற்றவாளி அப்படிங்கிற மனநிலைக்குள்ள கொண்டு போற ஏரியா தான் என்ன சொல்லலாம், வஞ்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். ஏன்னா இதுல பெருமை வேற இருக்கும். வேறு கிறிஸ்தவ உலகத்துல ரட்சிக்கப்பட்ட பாவின்னு சொல்றது ஒரு பெருமை. அதுல தேவன் வந்து தெய்வத்தை வந்து மகிழுது அப்படின்ட்டு சொல்ற ஏரியா. அடிமைத்தனம் அப்படின்னு வர்ற இடத்துல ஆரம்பிக்கும் பட்சத்திலே சொல்லியாச்சு, இந்த ஏரியா அப்படின்னா
என்னுடைய சிந்தையினால் நான் வந்து மனம் போன போக்கு போறேன். ஆனா அது வந்து நான் ஃப்ரீடம் அப்படின்னு நினைக்கிறேன். மனம் போன போக்குல போற இடம் ஃப்ரீடம் நினைக்கிறோம், அது நமக்கு சுதந்திரம் நினைக்கிறோம். ஆனா உண்மையே பார்த்தா அது நம்ம அடிமைத்தனம். சொல்ல போனா ஒரு கிணற்று தவளை வந்து எப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே போலதான். அது நல்லா சுத்தம், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், அதுகிட்ட போய் சொன்னா கூட தெரியாது. நான் நல்லா தான் இருக்கிறேன், தண்ணிக்குள்ளதான் வாழ்றேன், நான் நினைச்ச காரியங்களெல்லாம் நான் செய்யறேன், என்னால எல்லாம் பண்ண முடியுது, எனக்கு தேவையான உணவு கூட கிடைக்குது, எனக்கு இதுவே போதுமானது அப்படின்னு மனுஷீக அறிவிலிருந்து வரக்கூடிய அந்த மனிதன் தன்னுடைய அறிவினாலே திருப்திப்படுத்திக் கொள்ள, அதாவது அது அவனை வாழ வைக்கல, உண்மையிலே அது உலகத்தை பார்க்கல, உலகத்திலே உண்மையிலேயே தெய்வத்துவத்தை அறியல, உண்மையிலே தனக்கு எவ்வளோ சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த தவளையால தெரியாது. ஆனா அது என்ன நினைச்சிச்சுன்னா தனக்கு எல்லாம் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளதான் அது இருக்குது. இதை மனிதர்களுக்குள்ளேயும் வச்சு பார்த்தோம்னாலும் அப்படிதான் இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாகவே இப்படி ஒரு இந்த செங்கல் சூளை, தோட்ட தொழிலாளர்கள், அடுத்து இப்படி நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. 2 தலைமுறை 3 தலைமுறையா வேலை செய்வாங்க. கேட்டா இந்த பண்ணையாருக்கு நாங்க வேலை செய்யறோம் அப்படிம்பாங்க. அங்கேயேதான், அங்கேயே குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை அங்கேயே பெரிய ஆளாகும், அங்கேயே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அடிமையா இருக்கிறீங்க, நீங்க இந்த பண்ணையாருக்கு கீழே அடிமையா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி நான் சில காரியங்கள்லாம் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட போயிட்டு அந்த பாண்டட் லேபரும்பாங்க, கொத்தடிமை ரொம்ப அவங்க அந்த இடத்துக்குள்ள அடிமையா இருக்கிறது. ஆனா நான் நல்லா தானே இருக்கிறேன்பாங்க. இதுதான் மனிதருடைய நிலை. நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா நான் நினைச்சிட்டு செய்யறேன், போறேன், சந்தோஷமா தான் இருக்கிறேன், சம்பாதிக்கிறேன், பிள்ளைங்கெல்லாம் பிள்ளை குட்டிலாம் எல்லாமே இருக்குது, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி வெளிப்புறமான ஒரு காரியத்துல செய்யற செய்கையில இருந்து ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய பார்க்கலாம். இப்ப அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அடிமையா இருக்கிறீங்க, இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க இல்லையே, என்னோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, பண்ணையார் காசு கொடுக்குறாரு, பொண்ணு பெரிய ஆளாகும் பொழுது அவங்கதான் முன்னின்று நடத்தினாங்க, கல்யாணத்துக்கு காசு கொடுத்துருக்கிறாரு, எல்லா விஷயமும் சொல்லுவாங்க, எல்லாம் நடக்குது அப்படின்னு அதை திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஏரியா தான் நான் பாக்குறேன். அப்போ இந்த விஷயத்துல எப்படி இந்த ஏரியாவில் நம்ம எவ்வளவுதான் உதாரணம் சொன்னாலும் மனிதருக்கு அடிமையாகாதிருங்கள் அப்படின்னு சொல்ற இடத்துக்குள்ளேயே பவுல் சொல்றான் பைபிள்ல. அப்போ மனுஷ சிந்தை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. மனுஷன்னா மனுஷன் இல்ல, மனுஷ சிந்தை அப்படிங்கிற ஒரு ஏரியா. ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு விலங்குகளோ பறவைகளோ எதுவுமே நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய இடத்துல அது இல்ல, படைக்கப்படலை. நம்மை நாமளே அடிமைப்படுத்திக் கொள்ற ஏரியாவை தான் நம்ம வைத்துக் கொள்றோம். நாமளும் என்ன சொல்ல ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற இடத்துக்குள்ள ஒரு பைபிள்ல சொல்ற மாதிரி அடிமைப்படாதிருங்கள் அப்படிங்கிற இன்னொரு காரியமும் அதற்குள்ள இருக்குது. அப்படிதானே? ஆண்டு கொள்ளாதிருங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போதே அதற்கு எதிர் பதமா இன்னொரு வார்த்தை, ஒன்றுக்கும் நீங்கள் அடிமையாகாதிருங்கள் அப்படின்னு ஒரு விஷயங்கள் உள்ள வருது. அப்போ என்னுடைய தன்மை ஒரு தெய்வீகம் இந்த பூமியை எப்படி படைச்சிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே பவுல் சொல்றான், இந்த ரட்சிப்புக்காக எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு ரோமர்ல சொல்லியிருப்பான். ஒரு நிமிஷம். எப்படி தெய்வீகம் இந்த பூமியை படைத்திருக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவான், ரோமர்ல சொல்லியிருப்பான். ஏன்னா ரட்சிப்புக்கு இவ்வளவு பெரிய திட்டத்தை எப்படி தெய்வத்துவம் பண்ணிச்சு, அவருக்கு அறிவுரை சொல்றது யார், அறிவுரை சொல்ற அளவுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல புரிந்து கொள்ளலாம் ஒரு தெய்வீகம் எப்படி செயல்படுது, இந்த பூமியில செயல்பட்டு கொண்டிருக்கிறது, செயல்பட்டது எல்லாமே. இன்னைக்கு சில வார்த்தைகளை சொல்றத பார்க்கலாம், காட் அட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா கடவுள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரா நமக்காக, என்ன செய்யணும் ஏது பண்ணணும்ட்டு. ஆனா இந்த இடத்த நீங்க தாண்டி எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு வாக்கு தத்தம், அதாவது அப்படி ஒரு ஜோசியம் வந்து சொல்லப்பட்டிருக்கும். எங்கன்னா ஏசாயால நினைக்கிறேன். ஆனா அதே காரியம் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் தன்மை தெய்வத்துவம் எப்போ ஒருத்தனுக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த ஏரியாவில இருந்து தன்னுடைய சிந்தைகளில் இருந்து ஒருத்தன் விடுதலை ஆகிற நிலை. ஒவ்வொன்றிலிருந்தும் அந்த செயின் சொல்ற மாதிரி அந்த செயின்லாம் உடையும் போதுதான் அந்த எனக்காக யாவையும் செய்து முடித்தார் அப்படிங்கிற அந்த தன்மைக்குள்ள வருவான். இல்லைன்னா இன்னும் நம்ம அந்த கட்டுக்குள்ளான ஒரு நிலைக்குள்ள ஒவ்வொரு செயல்ல போகும். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கனாலும் ஒரு மனிதனுக்கு மரண பயம் பாருங்களேன். சாதாரணமா எதை நினைச்சாலும் பயப்படலாம். ஐயோ வெளியே போனா ஏதாவது விழுந்துருமோ, கால் தடிக்கிறோமோ, பஸ்ல ஏறினா இதாயிருமோ, எல்லாமே வந்துடும்.
இது எங்க இருந்து வருதுன்னா இவனுக்குள்ளான விடுதலை அப்படிங்கிற ஒரு ஏரியாவுல இல்லாததுனாலதான் தெய்வத்துவம் எப்படி செயல்பட்டது. அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம்ம சிந்தை இந்த சிந்தையில இல்ல, இந்த சிந்தைக்கு உட்பட்டு இல்ல, இதுல இருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்ம மீட்கப்பட்ட சிந்தையே நம்ம சொந்தமாக்கி நம்ம மீட்டு கொண்டவரே நம்மளை என்ன சொல்லலாம், ஒரு உன்னதங்களில வைத்திருக்கிறார். எபேசியர்ல இருக்கும், நம்மளை கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அப்படிங்கெல்லாம் சொல்லப்படுற இடத்தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன வருதுன்னா, தெய்வீகம் எப்படி செயல்பட்டுச்சு. தெய்வீகம் இவரை இப்படி எல்லாம் படைக்கணும்னு இன்னொரு வேற்று கிரகத்துல இருந்து யாராவது சொன்னாங்களா, இல்ல வேற ஒரு நிலையில இருந்து சொல்லப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல. அந்த நிலையில இருந்துதான் இந்த சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைப்போமாக அப்படிங்கிற இடம் அங்கதான் உருவாகுது. அந்த இடத்த நீங்க சாயல் ரூபங்கிற வார்த்தையை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, தெய்வீகம் தான் எப்படி அப்படிங்கிற தனக்குள்ள இருந்து அந்த ஒரு சுதந்திரமான சிந்தையை தான் வெளியே எடுத்து வைக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டு கீழே இருந்துச்சுன்னா அந்த சிந்தையில இருந்து நம்ம வெளிப்பட்டு இருக்க மாட்டோம். அந்த வெளிப்பட்ட சிந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம தெய்வீகம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம உணரலாம். அப்படின்னா தெய்வீகம் முழு சுதந்திரமாக அந்த அந்த என்ன சொல்ல இயல்பான சிந்தையிலிருந்து அது செயல்படுது, அது அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றோம்னா, இப்ப நான் உண்மையிலேயே செயல்படுகிறேன் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் செயல்பட முடியும். இப்போ என்னோட ஸ்கிரீன்ல யாரெல்லாம் இருக்கிறீங்க, ஒரு 4-5 பேர் இருக்கிறீங்க, பாபு பிரதர் எல்லாம் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பாபு பிரதர் உண்மையிலேயே எப்படி செயல்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா வச்சு தெரிந்து கொள்ளலாம். இல்லட்டினா அவங்க பிள்ளைகிட்ட கேட்டா தெரிஞ்சிடும், உங்க அப்பா எப்படி அப்படின்னா, இல்ல எங்க அப்பா நல்ல எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு, இந்த காரியங்கள்லாம் நான் செய்யலாம், நான் யோசிச்சு செய்யலாம் அப்படின்னு. அப்போ எதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்பேன்னா, அந்த அப்பாவுக்குன்னு உள்ள ஒரு ஏரியாவில எனக்கு இது வாங்கித்தாங்க அப்படின்னு பெர்மிஷன் கேட்பேன். மற்றபடி ஒரு பேனாவை எடுத்து எழுதுறது அது தானாவே செய்யலாம். அந்த பெண் தானா செய்யணும், சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஏரியா. அப்போ ஒரு தகப்பன் குழந்தை அப்படிங்கிற ஒரு உலகத்திலேயே நம்ம ஒரு காரியத்தை வைத்து பார்க்கிறோம், ஒரு சுதந்திரம். ஏன்னா ஒரு தகப்பனுக்கு நீங்க நல்லா பாருங்களேன், ஒரு 2 வயதுல ஒரு குழந்தைய தண்ணிக்குள்ள தூக்கி போடுது. ஏன் தன்னுடைய குழந்தைய அது சாகடிக்கிறதுக்கா போடுறான்? இல்ல, அந்த இடம் நீச்சல் அடிக்கிறதுக்கு. ஒரு குழந்தை கடைசி வரைக்கும் நானே நீச்சல் அடிக்கணும், என் மேலேயே நீ முதுகலை படுத்து கிடந்து நான் நீச்சல் அடிச்சுதான் உன்னை கரை சேர்ப்பேன் அப்படிங்கிற அடிமைத்தனத்துக்குள்ள இருக்குதா, இல்ல சுதந்திரமாக செயல்படணும், நீனே சைக்கிள் ஓட்டி பழகு அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள பொல்லாதவர்களாகிய நாமளே அப்படின்னு சொல்றாரு. மாம்ச சிந்தையுடைய நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு செய்யும் பொழுது அப்படிங்கிற ஒரு இடத்தை பார்க்கும்போது, அப்ப தெய்வீகம் நம்மளை எப்படின்னா ஒவ்வொருவரையும் அந்த இடத்துக்குள்ள வச்சுதான் பார்க்குது. ஒருவரும் குட்டி தெய்வமாக நம்ம அந்த பூமியில பார்க்கணும். அப்படின்னா இப்ப நான் சுதந்திரமாக செயல்படுறேன் அப்படிங்கிற இடத்துக்குள்ள உண்மையிலேயே அந்த சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுதுதான் தெய்வீகமும் அதே சுதந்திரத்துல இருக்குது. அந்த சுதந்திரத்தை தான் நமக்கு விட்டுட்டு போச்சு. எல்லா கிரியைகளையும் முடிச்சிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தது அப்படின்னு ஒரு 7வது நாள்னு ஒண்ணு சொல்ற இடத்துல நாம அங்க அந்த 7ஆம் நாளுக்கு உட்பட்டவர்கள் தான் நம்ம. 7ஆம் நாள்ங்கிறது அந்த இளைப்பாறுதலுக்கு உட்பட்டவர்கள் தான் நம்ம. ஏன்னா இனிமேல் 6 நாட்கள் படைக்கப்பட்டதாக பைபிள்ல ஒரு காரியங்கள் இருக்குது. பைபிள்ல மட்டும் இல்ல, இதிகாசங்கள்லயும் அதே தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த இடத்தை பார்க்கும் பொழுது தெய்வத்துவம் எனக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு. நான் எதற்கு உட்பட்டவன்னா இந்த 1வது நாளுக்கு உட்பட்டவன் கிடையாது. வானத்தையும் பூமியையும் படைச்சாரு, இனி நானும் அந்த வானத்தை கரெக்டா அதை பாதுகாத்துட்டே இருக்கணும். இல்ல நான் ஒரு வானத்தை உண்டாக்கணும். கடவுள் அவருக்கு பிடிச்ச ஒரு உலகத்தை படைச்சாரு, இனிமேல் நானும் அதே மாதிரி ஒரு உலகத்தை படைக்க போறேன் அப்படின்னு இல்ல. அடுத்த வெளிச்சத்தை உண்டாக்கினார், சூரியனை கரெக்டா அந்த இடத்துல பொருத்தினாரு, கரெக்டா காலையில உதிக்குது, சாயங்காலம் மறையுது நம்மளுடைய கண்களுக்கு அப்படின்னா, இனி நான் போயிட்டு ஒரு சூரியனை உதிக்கிறதுக்காக தான் வச்சார் அப்படி கிடையாது. அந்த இடத்த நம்ம அப்படி பொருத்தி பார்க்க முடியாது. இந்த பூமியில நான் செயல்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள இருந்து பார்க்கும் பொழுது, நான் அந்த கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்த இடத்துக்குள்ள இருந்து என்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவரை பின் செல்கிற, அவரை தமக்குள்ளே வைத்து இரண்டும் கலந்த ஒரு நிலையிலிருந்து அந்த நிலையில இந்த பூமியில ஒவ்வொரு தெய்வத்துவம் செயல்படக்கூடிய நிலையில தான் அவர் வச்சிருக்கிறாரு. அப்படிதான் அந்த காரியம் இருக்கு. அதுதான் இன்பில்ட்டா இருக்குது. இன்பில்ட்னு சொல்லுவோம்ல, அந்த தன்மையோடு படைக்கப்பட்டதா இருக்குது. இந்த இடத்தை தான் நீங்க பைபிள்ல உள்ள கதைகளை எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். இந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா தான் இந்த லூசிபர், பிசாசு அப்படிலாம் சொல்ற இடத்துல நான் உன்னதத்துக்கும் போவேன், உன்னதமானவருக்கும் நான் மேல போயிருவேன் அப்படிங்கிற ஒரு ஏரியா. ஏன் இந்த நிலையெல்லாம் வருது மனிதருக்குள்ள அப்படின்னா, இவன் தன்னுடைய நிலையை அறியாதனாலதான் மனிதருக்குள்ள அந்த காரியங்கள் என்ன வருதுன்னா, ஒருத்தர் அடைச்சி ஆளணும். ஏன்னா இவன் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறான்.
இந்த அடிமைத்தனத்தின் விடுதலை நுகம் முறிக்கப்படாம இருக்கிறதுனாலதான் இவனால அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியல. அதனால தானும் வாழல, மற்றவர்களையும் வாழ வைக்கிறதுக்கான விஷயம் இவனுக்கு தெரியல. அதனாலதான் இவன் என்ன பண்றான், ஒரு பக்கம் தன்னாலையும் வாழ முடியல, இன்னொரு பக்கம் மற்றவரை நான் வாழ வைக்கிறேன், காப்பாற்றுகிறேன். அதுக்குதான் லூசிஃபருக்கு ஒரு பேரு காப்பாற்றுகிறவன் அப்படின்னு ஒரு பேரு. எல்லாம் நாம தான் மத்தவங்களை காப்பாற்ற முயற்சி பண்றோம். நான் சொல்ற மாதிரி நீ நட, நான் சொல்ற மாதிரி நீ கேளு, நீ நல்லா பிழைத்துக் கொள்வாய். எது பிழைப்பு அப்படிங்கிறது இன்னொன்னு இருக்குது சத்தியத்தின் அடிப்படையில. எதை பார்த்தால் பிழைப்போம், எதை நோக்கி பார்த்தால் பிழைப்போம், எதை விசுவாசித்தால் பிழைப்போம், எப்படி நான் யாருக்குள்ளாக நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற நிலையை அப்படியே மாற்றி இன்னொரு ஒரு சத்தத்துக்குள்ளேயும் அது கொண்டு போகுது. அறிவிலிருந்து வரக்கூடிய, மனிதர்களுக்குள்ள இருந்து கேட்கக்கூடிய அறிவின் வெளிப்பாடாகிய இன்னொரு ஒரு நிலைதான் மனிதனை கொஞ்சம் கொஞ்சமா அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகுது. அப்ப இவன் என்ன ஆகுதுன்னா, இவன் தன்னுடைய நிலையே இழந்துடுறான். இப்ப இதுதான் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா அந்த காரியத்தை செய்யல. உதாரணத்துக்கு ஒரு லேப்டாப் இருக்குன்னா, லேப்டாப்ல ஒரு கீபோர்டு இருக்கும், கீபோர்டு நல்ல செயல்படும். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், ஒரு மவுஸ் எக்ஸ்ட்ரா சொருகி இன்னொரு கீபோர்டுக்கு கொண்டு போவோம், இல்ல இன்னொரு மவுஸை பண்ணுவோம். ஏன்னா இதுதான் ஃபாஸ்ட், இதுதான் ஒர்க், அதோட நல்லா பண்ணும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அதுதான் செயல்பாட்டுக்கே அதுதான் இருக்குது. அதோட நிலையிலிருந்தே அது செயல்பட்டாதான் தெரியும். ஒரு மொபைலே இருக்குன்னா, எந்த மொபைல் கம்பெனிக்காரனும் ஸ்கிரீனுக்கு மேல இன்னும் 4-5 ஸ்கிரீனை மேல போட்டு பாதுகாக்கணும், அப்படின்னா என் போன் நல்ல செயல்படும் அவங்க சொல்லவே இல்லை. அவனுடைய ஒரு போனை தயாரிச்சிருக்கிறான், அதோடைய செயல்பாடு நல்ல தெளிவா இருக்கணும்னா மேல எதையும் நீங்க அதிகம் ஒட்டாம வைக்காம இருக்கும் பொழுதுதான் முழு செயல்பாடும் தெரியும். சொல்லுவாங்க தண்ணி மாதிரி தெரியுது ஒரு போட்டோன்னா, அது அப்பதான் பார்க்க முடியாது அந்த தன்மையை. நாம இன்னும் நான் அதை ப்ரொடெக்ட் பண்றேன், பாதுகாக்கிறேன், நான் உன்னைய காப்பாத்துறேன், இல்ல இன்னும் நான் உனக்கு அதிகமான சொல்ற மாதிரி செய்யறேன், உன்னை நான் உருவாக்குறேன் அப்படின்ட்டு நமக்கு தோன்ற காரியங்களை அதை நம்ம ஏற்படுத்தி கொண்டு அதுல நம்ம பண்றோம் பாருங்க ஒரு விஷயத்த. அதுதான் இந்த காப்பாற்றுகிறவன், பாதுகாக்கிற நிலையில இருந்துட்டு காப்பாற்றுறவன் இவனே குழிக்குள்ள கிடக்குறான், இவன் இன்னொருத்தனை காப்பாற்றக்கூடிய நிலைக்கு போகுது. இவனுக்கு தான் எந்த நிலை தேவைப்பட்டுச்சுன்னா, ரட்சிப்பு, மீட்கப்படணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளில சொல்லப்படக்கூடிய நிலை வந்துச்சு. அப்ப இதுலதான் ஒருத்தன் வாழ்றான், உண்மையிலேயே அவன் தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து தெய்வீகத்தின் தன்மையிலிருந்து செயல்படுறான் அப்படிங்கிறது அங்கதான் தெரிய வருது. இல்லாட்டினா இப்ப இப்படி என்ன ஆயிருதுன்னா, என்னை நானே மட்டும் நான் குறைத்து மதிப்பிடல, என்னோட இருக்கக்கூடிய சக தெய்வத்துவத்தையும், அதாவது சக மனிதன் சொல்றல, அந்த இடத்துல ஒரு ஆத்மாவாக தெய்வத்துவத்தின் பிம்பமாக பாக்குறேன், அதையும் நான் சரியா பார்க்கவே முடியலன்னா, நான் என்னை படைத்தவரை சர்வ சிருஷ்டின்னு ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அதையே நான் குறைத்து மதிப்பிடுறேன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ இது எங்க இருந்து வருதுன்னா, அந்த குறைத்து மதிப்பிடுறது, அந்த தன்மையை அறியாம இருக்கிறதே என்னுடைய அடிமைத்தனத்தின் ஒரு நிலைதான். அதுக்குத்தான் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுதலையாக்கி இலைப்பாறுதலான வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் நமக்கு இங்க மீட்புன்னு ஒண்ணு அருளப்பட்டுச்சு. மற்றபடி அந்த தன்மைக்குள்ள நமக்கு அது தேவையே இல்லை, நம்ம அப்படியே தான் இருந்திருக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நிலை தான் இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கோமா, பட்டிருக்கிறோம். அந்த சிந்தையை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு பொருத்தமானவர்களா? ஆமா, நம்ம எண்ணிக்கொள்றோம் அப்படிங்கறதுதான் பொருத்தமானவர்கள். ஆனால் அதற்கான நிலையில நம்ம கடந்து போறோம் பாருங்க ஃப்ரீயா. நமக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு பாருங்க. இப்போ ராஜேஷ் பிரதர் டச் பண்ண மாதிரி லைட்டா டச் பண்ணாரு, ஒரு கொள்கை கோட்பாட்டுக்குள்ள இருப்போம். ஆவிக்குரியவன் ஆயிட்டோம், அப்படிதான் உண்மை. ஆனா கொள்கை கோட்பாடுகளை இருந்துட்டு எனக்கென்று ராஜேஷ்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ள மனிதர்களால் அறியப்படக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு பாருங்களேன். அதை நமக்கு சாதகமாகவும் இல்ல அதுதான் நம்மளுடைய தகுதியாகவும் பிடித்து கொண்டு வாழ்றோம் பாருங்களேன். அதுவே ஒரு என்ன சொல்லலாம், நம்மளுடைய நிலை நம்ம இன்னும் அறியல, அப்படிதான். அது மோசமான நிலை, அது உங்களுக்கு தேவையில்ல, அது அப்படி குறை சொல்ற இடத்துல அது நம்ம இன்னும் நம்மள மேல போறதுக்கான இடத்துக்குள்ள வரல. இதனாலதான் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அந்த இடத்துக்குள்ள சொல்லும் பொழுது தேவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நாம உன்னதத்துல இருக்கிறோம், மேலானவைகளை நாடணும், நாம சாதாரண ஆட்கள் கிடையாது. அவருடைய அந்த கிறிஸ்து அங்க வச்சிருக்கிறாரு, கிறிஸ்து என்ன அவரு வாசம் பண்ணிக்கிற அந்த இடத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள் எல்லாமே ஒரு அந்த மத நிலையிலிருந்து கூட சொல்லலாம். அப்படி ஒரு வசனத்தின் மூலமாக சொல்ல முயற்சி பண்றான். பவுலா இருக்கட்டும், இல்ல பேதுருவா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். அப்ப இந்த நிலையை பூமிக்குரிய நிலைக்கு உட்படாது, ஆனா இதே பூமியில நம்ம சரீரத்துல இருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய இந்த மனிதன் அப்படிங்கிறவன் எப்படி செயல்படுகிறான் அப்படிங்கிற இடத்துக்குள்ளதான் இந்த ஆவிக்குரிய நிலை அப்படிங்கிறது வருது.
இது ஏன்னா இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, உலகத்திலேயே ஒரு காரியத்தை நம்ம படிக்க 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 நம்மளுடைய காரியங்கள் வந்து அறிவு வளருதுங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறோம். இப்ப ஆவிக்குரியவன் செயல்படுகிறவனா இருக்கிறான், எல்லாம் சொல்றோம், அவன் வளர்கிறவனா இருக்கிறான், எல்லாம் போகுது. அந்த இடத்திற்குள்ள என்னுடைய நிலை என்னவாக மாற்றப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நான் அந்த சிந்தையிலே நம்ம இருக்கும் பொழுது எல்லாமே நமக்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரியாம கூட போகலாம். ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரியவன்கிற வளர்றாங்கிறது அது இருக்கிறாங்கிறது தான். நமக்கு அந்த காரியம் வெளியிருந்து கூட வரலாம். மற்ற நம்ம கூட இருக்கவங்க கூட சொல்லுவாங்க, என்னப்பா நீ இப்படி இந்த மாதிரி மாறி இருக்கு, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்படி புறப்பட்டு வருது, இவ்வளவு சத்தியத்தையோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய மனநிலை எங்க இருந்து வந்துச்சு, இவ்வளவு ஒரு போல்டு எப்படி வந்துச்சு, இப்படி செயல்பட நிலை எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே. அதுக்காக மத்தவங்க மெச்சிக்கொள்ளணும், எனக்கு அதுதான் ஒரு குவாலிட்டி தகுதி அப்படின்னு சொல்ல வரல. அந்த இடம் நான் நகர்ந்து போகக்கூடிய ஏரியா எங்கனாலும் இருக்கலாம். பவுல் அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்கிறவங்களை எழுதுற அடிமைத்தனம் தான். நான் என்ன சொல்றேன்னா, இது இந்த டாபிக்குள்ள இல்ல, அந்த அந்த பூமியில அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழும் பொழுது அன்னைக்கு வந்து எஜமான அடிமைன்னு இருந்துச்சு. அவங்க வந்து அதாவது ஒரு பெரிய பெரிய பண்ணை ஆட்கள் கீழே அடிமையாக வாழ்ற நிலை. அடிமைனா அவங்களுடைய தோட்டத்திலேயோ அவங்களுடைய நிலப்புலன்கள்லயோ வசிக்கிறவங்க. அந்த அடிமைக்கு அவன் எழுதுறான், உன்னுடைய அடிமைன்னு நீ ஒரு எஜமானுக்கு இருக்க போற, அந்த அடிமையில இருந்து நீ வெளியே வர்றதுக்கு பேர் அடிமை கிடையாது. முதல்ல நீ கிறிஸ்துவுக்குள்ள யாரு, தெய்வத்துவத்துக்குள்ள யாருக்கு, அந்த சிந்தையை நீ நிலைநிறுத்திக்கொள். அந்த சுயாதீனம் உனக்கு இருக்குது, அதை நீ பார்த்து அதுல முதல்ல நீ வந்து உன்னை டெவலப் பண்ண அப்படிம்பாரு. இன்னைக்கு நமக்கு யாரும் பொருத்தம் இல்ல. இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஒரு சுதந்திர நாடு அப்படின்னு ஒண்ணு சொல்றோம், மனிதருக்கு இல்ல. ஆனா அதே பவுல் சொல்றான், மனிதருக்கு அடிமையாகாதிருங்கள் அப்படின்னு இன்னொரு இடத்துலயும் சொல்றான். அப்போ ஏன்னா கிறிஸ்துவுக்கு என்று நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். சோ விலையின்றி பணமின்றி அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ள வைத்து பார்க்கும்போது நாமளா எண்ணிக்கொண்டோம். ஆனா அதே இதை இல்ல, நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க, விலைக்கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று அப்படின்னு சொன்ன இடத்துல மீட்கப்பட்டவன், விடுதலையாக்கப்பட்டவன், நிரபராதி, அவன் வந்து நீதிமான் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இருந்து நம்ம பார்க்கிறோமா? இல்ல, மீட்கப்பட்ட பாவி அப்படின்னு கிறிஸ்தவ உலகத்துல சொல்ற மாதிரி விடுதலையாக்கப்பட்ட குற்றவாளி அப்படிங்கிற இடத்துக்குள்ள இருக்கிறோமா அப்படிங்கிறது எனக்கும் லைட்டா தோணுச்சு. ஸோ அதை நான் வைத்திருக்கிறேன். மற்றவங்களும் தொடர்ந்து பேசுங்க. பேசினாங்க இல்லையா, அதிலிருந்து இவ்வளோ நேரம் பேசப்பட்ட காரியங்களை மனதில் வச்சு ஏதாவது பேச விரும்பக்கூடியவங்க பேசலாம். இல்ல என்ன சொல்லலாம், உபதேசங்களாகவோ இல்ல பைபிள் காலேஜில் உள்ள போதனைகள் மாதிரியோ இல்ல ஒரு உபதேசம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள சமய சொற்பொழிவு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடாது அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த இடம் எல்லாமே அது ஒரு கரெக்டா போகும் அப்படின்னு. ஏன்னா ஆவினால் நடத்தப்படுற ஏரியா எனக்கு தெரிஞ்சு போன வாரமா இருக்கட்டும் இந்த வாரமா இருக்கட்டும் ஒரு 3 வருஷமா கேட்டிருந்த ஒரு காரியம் அது நடக்கிறதா நான் பாக்குறேன். 3 வருஷமா ஒரு சத்தம் கேட்டுச்சு, இது நீங்க எப்படி இருக்குன்னு தெரியல, நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன், அடுத்து என்னோட தவறு நான் ஆரம்பிப்போம், அதோட தொடர்ச்சி அப்படிலாம் சொல்லப்பட்ட காரியம் இருந்துச்சு. அது மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் நான் விரும்புற மாதிரி எனக்கு அடுத்து பேசுறவன் பேச ஆரம்பிச்சா அது நான் சர்டிபிகேட் கொடுத்தாதான் அது கரெக்ட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் அது நடக்கல. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் ஆரம்பிச்ச காரியங்கள், வெள்ளிக்கிழமை பேசின காரியங்கள், கார்த்திக் விட ஒரே ஒரு காரியம் ஆரம்பிச்சாரு, அதோட தொடர்ச்சியாக எனக்கு இன்னொரு கேள்வி வருதுன்னு அவருக்கே கேள்வி வந்துச்சு, அதற்கேற்ற பதிலும் போச்சுது. அப்படிதான் நான் பாக்குறேன் அந்த இடத்த. ஸோ கரெக்டா ஆவிக்குரிய நிலையில ஒரு பேசிக் ஆரம்பிச்சு விடுறாரு. அப்ப ஆவிக்குரியவன் அப்படிங்கிற இடத்துல விடுதலையாக்கப்பட்டதுக்கு பிறகு அவன் எப்படி பார்க்க போடுறான், ரசிக்கப்பட்டதுக்கு பிறகு அவனுக்கு பேரே மாறிட்டு அந்த இடத்துல அவன் எப்படி அப்படிங்கிற இடத்துலதான் வின்சென்ட் பிரதர் ஆரம்பிச்சாரு. ராஜேஷ் பிரதரோட நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஸோ இதுவும் அதை நம்ம எல்லாருமே அந்த நூல் பிடிச்சி என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல என்னன்னா இந்த ஆளோ இந்த வார்த்தையோ இல்லை. அதான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் வந்து பாடம் எடுக்கிறாரு, பாடம் நடத்துறாருன்னா யாரும் பராக்கு பார்க்காதீங்க, நம்ம ஊர்ல சொல்ற வார்த்தை, யாரும் பராக்கு பார்க்காதீங்க, சுத்தி பார்க்காதீங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க, என்ன கவனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கவனிங்கன்னா அவங்க நடத்துற பாடத்தை, அந்த போர்டு பிளாக் போர்டா இப்போ ஒயிட் போர்டா மாறிட்டு அந்த பாடத்தை கவனிங்கன்னு அர்த்தம். டீச்சரை கவனிங்கன்னா டீச்சர் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸையோ அவங்க எழுதிருக்கிற சாக் பீஸை பாக்குறது இல்லை. இந்த இடத்த புரிந்து விடணும். ஏன்னா இன்னைக்கு அதுவே பவுலே சொல்லிட்டாருல என்னை பின்பற்றுன்னு. அப்ப அதே போல ராஜேஷ் சொல்றதுல என்ன, ராஜேஷ் சொல்ற வார்த்தையை நம்ம கீழ்ப்படிவோம் அப்படியே நம்பி போவோம் அப்படி அந்த அர்த்தம் இல்லை. அந்த இடத்திற்குள்ள பேசக்கூடிய ஆவியானவருடைய அந்த சொல்லுவாங்க ஆவியின் மண்டலத்திலேயே இருந்து ஆவியின் சிந்தையிலேயே நமக்குள்ள கடத்தி கொண்டு போகும் பொழுது அது ஒண்ணும் இல்லை, அது மெதுவா நம்மளை கொண்டு அப்படியே கொண்டு போறதா தான் நான் பாக்குறேன். அதுல நம்ம புரிந்து கொள்ற நிலை அதுல இருந்து கூட நம்ம கேள்வியா கூட வைக்கலாம் எப்பனா. ஏன்னா நமக்கு ஒன்றும் இப்ப யாரும் இங்க வந்து எழுதி வைத்துக் கொண்டோ
இல்ல வந்து எல்லாரும் வந்து நான் வந்து கத்துக்கிட்ட வித்தையை எங்க காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க யாருமே இங்க இல்ல. எல்லாரும் ஆவிக்குரியவர்கள், எல்லாம் கிறிஸ்துவின் பார்வையில வேற லெவல்ல ஒரே மாதிரி வச்சு பாக்குறாரு. ஆனா 2 மாடி கட்டிடத்துல இருந்தே மனிதர்களை பார்க்கும் பொழுது எல்லா தலையும் ஒரே ஹைட்ல தான் தெரியுதுங்கும் பொழுது தெய்வீகம் படைத்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைங்களை எப்படி பார்ப்பாரு அப்படிங்கிற அந்த சிந்தையில இருந்து நம்ம அந்த சிந்தையை நமக்குள்ள வச்சு பார்க்கும் பொழுதுதான் நாம எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு ஏரியாவே நம்ம இன்னும் ஒரு நிலை கொடுக்கும். ஸோ அதோடு நம்ம உட்காந்து அப்படியே அந்த ஏரியாவில இருந்து கேள்விகள் இருந்தால் கூட டக்கு டக்குன்னு போடலாம், போட்டு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸோ அது நம்ம சந்தேகமே இல்லாம பேசலாம். தொடர்ந்து அடுத்து வேற யாராவது இருந்தாலும் தொடரலாம். ஆவிக்குரியவன் எப்படி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு அந்த 2 தலைப்பை வச்சு நம்ம 2 காரியத்தை பேசியிருக்கோம். இப்ப விடுதலையாக்கப்பட்ட அந்த நிலைய நாம எப்படி உணர்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து கொண்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஏன்னா இப்ப நம்ம மைண்ட் எல்லாம் இப்ப சொல்றேன், எனக்கு அப்படி ஒரு மைண்ட் இருக்குது, அதை நான் எல்லாருக்கும் பொருந்தல அப்படின்னு நான் சொல்லல. ஒரு சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மமதையில இருந்த எனக்கு நேற்று தான் ஒரு காரியம் வந்துச்சு. ஏன்னா நாம இருக்க வேண்டிய பிரகாரமாகவே இருக்க வேண்டியதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா தெய்வத்துவம் அப்படிதான் இருக்கு. நம்ம செயல்களாலும் சிந்தைகளாலும் நடவடிக்கைகளினாலும் கொஞ்சம் மாறி போய் ஒரு காலத்துல உலகத்திற்கும் மாமிசத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தோம். அந்த சூழ்நிலைகள்ல இருந்து விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து மனிதர்கள் கொடுக்கக்கூடிய போதனைகள், அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நம்மை நாமே அடிமைப்படுத்தி கொண்டோம். இப்ப அதுல இருந்து வேறு பிரிக்கப்பட்டு வேறு சிந்தையாக்கப்பட்டு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நம்ம மனதளவுல இந்த ஆவிக்குரியவன் அப்படிங்கிற காரியத்துல எந்த அளவுக்கு நிச்சயப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு முழுமையாக விடுதலையாக்கப்பட்டு சுதந்திரம் ஆயிட்டோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் எப்படி உணர்கிறோம் அல்லது எப்படி ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறத பகிர்ந்தோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறேன். விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், விடுதலையான ஒரு வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேன். ஒரு காலத்தில் சத்தியம் தெரியாமல் இருந்தேன், இப்போ நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், சத்தியத்தை அறிந்து கொண்டே வருகிறேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் விடுதலையை அனுபவிக்கிறேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், நான் வேலை பார்க்குற ஸ்தலத்தில், எல்லா ஏரியாலையும் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சுயாதீன வாழ்வை நான் அனுபவிக்கிறேன், நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்களுக்கு அது இருக்குது இல்லையா? அதை பேச சொல்கிறாங்க. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அது உண்மை. அந்த விடுதலையாக்கப்பட்ட வாழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லலாம். அதிலிருந்து ஏதாவது காரியங்களை நீங்கள் பேசலாம். அவங்களுக்கு சுயாதீனமாய் நான் பேசலாம், சுயாதீனமாய் செயல்படலாம். ஸோ இது எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, எனக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த ஐக்கியத்தில் தான் இருக்குது. இந்த ஃபெல்லோஷிப்பில் நான் சுயாதீனமாக பேசுகிறேன். இதுதான் என்னுடைய விடுதலை. சத்தியத்தை அறிந்ததுனால நீ விடுதலையை எப்படி அனுபவிக்கிற அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு விடுதலை என்னென்னா, நான் என்னுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு காரியத்தை, அது நீங்கள் ஆவியின் சிந்தை என் மாம்ச சிந்தைங்கிற ஏரியாவுக்கு நான் போகாமல் என் மனதில் தோன்றுகிறதை உள்ளபடியாக நான் வெளிப்படுத்திக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் என்னுடைய இந்த ஃபெல்லோஷிப்பை நான் பார்க்குறேன். நான் அப்படி வெளிப்படுத்தக்கூடிய எனக்கு ஒரு காரியம் தோணுது, அதை நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இதுதான் எனக்குரிய விடுதலை. ஏன்னா எனக்குள் வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்களை சொல்ல முடியாத இடங்கள், எல்லா இடங்களும் இருக்குது. குறிப்பாக இப்போ சபை என்று சொல்லப்படுகிற, ஃபெல்லோஷிப் என்று சொல்லப்படுகிற இடங்களில் நமக்கு தோன்றக்கூடிய காரியத்தை சுயாதீனமாய் வெளிப்படுத்தக்கூடிய இடம் இருக்குதானா? இல்லை. அந்த சுயாதீனம் பறிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு விடுதலையே எங்கன்னா எனக்குரிய அந்த சுயாதீனத்தை நான் ஓப்பனாக பேசுகிறேன். பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய விடுதலையே. நான் ஆவிக்குரியவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான்னா என்னுடைய விடுதலைன்ற ஃபஸ்ட்டு சாராம்சமே இதுதான். நான் ஃப்ரீயாக பேசுகிறேன் பிரதர். ஆனால் நம்மளால் அது பேச முடியாத ஒரு நிலை இருக்குது. பார்த்தீங்களா, அது வேண்டான்னு சொல்ல வரேன். ஸோ நீங்களும் பேசலாம். இப்போ யாரோ பேசுனீங்க இடையில, பேசுங்க பிரதர். சொல்றீங்களா? இப்ப என்னன்னா, நம்ம அடிமைத்தனம் அப்படின்னு பேசணும்ல, அதுல நான் பேசல, நான் கேள்வி கேட்கிறேன். அது ஒரு கேள்வியா வச்சு இது கூட தியானிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்ப ஆவிக்குரியவன் என்கிறவன் எங்கேயுமே அடிமையா இருக்க மாட்டான்
அதாவது அடிமைங்கிறது அடிமைத்தனம் எதுவும் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வருது இல்லையா? இப்ப ஆவிக்குரியவன் அன்பினால சில நேரங்கள்ல சில இடத்துல உட்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள படுகிற நிலை வருது இல்ல? இப்ப அந்த நிலையை நம்ம எப்படி பார்க்கணும்? இப்ப தெய்வீகம் அவர் தன்னுடைய சுயாதீனத்துல இருந்தாரு. ஆனா மனிதன் அவனுக்குள்ளாக தோன்றின அந்த சிந்தனை இல்லையா, என்னை வெறுத்துட்டாங்க, எனக்காக ஒருத்தர் பலியானாதான் நான் சரியாக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது, அந்த எண்ணத்திற்காக மனிதனுக்காக தன்னை மனித ரூபம் எடுத்து மாம்ச சாயல்ல உட்படுத்திக்கிறாரு. சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து இந்த காரியங்கள்லாம் செய்யறாரு. ஆக்சுவலி கடவுளுக்கு பார்த்தோம்னா இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது, தேவையும் கிடையாது. ஆனால் மனிதன் மீது வைத்த அந்த அன்பினால தன்னை இன்னொரு காரியத்திற்காக உட்படுத்தி கொள்கிறார். இந்த மாதிரி நிலையை நம்ம எப்படி பாக்குறது? ஆவிக்குரியவன் இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? கேள்வி எதுவும் புரியலன்னா கேளுங்க. என் வாய்ஸ் கரெக்டா வந்துச்சுல்ல? வந்துச்சு. கேள்வி புரிஞ்சுதா? சரி, இது கூட நம்ம பைபிள் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா? பவுல் சொல்றாரு இல்லையா, எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும் படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்கிற இடம். அந்த ரட்சிக்கும்படிக்குன்னா நீங்கள் அதையும் வேற காப்பாற்றப்படுதல்ங்கிற ஒரு ஏரியாவில் கார்போசபதர் பேசினார் இல்லையா, அந்த ஏரியாவுக்கு நீங்கள் கொண்டு போயிடாதீங்க. எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். ஸோ தன்னை உட்படுத்துகிறான். தெய்வத்துவம் மனிதனை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய நிலையிலிருந்து தன்னை தாழ்த்துகிறது போல தெய்வத்துவத்தை அறிந்த நிலையில் இருக்கக்கூடிய நாம், ஏன்னா தெய்வத்துவத்தை நம்ம அறிஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருக்குன்னா பிறருக்காக அப்படின்னு தான் வரும். பவுல் ஒரு ஏரியாவில் சொல்கிறார் இல்லையா, நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருக்க எனக்கு ஆசை தான், அது அதிக நன்மையாக இருக்கும், எனக்கு நன்மையாக இருக்கும், அது எனக்கு அதிக நன்மையாக இருக்கும். ஆனால் நான் இந்த சரீரத்தில் இருப்பது அவசியம். எதுக்குன்னா உங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். அது எனக்கு அவசியம்னு சொல்ல, உங்களுக்கு அவசியம். ஸோ அந்த ஏரியாவில் அந்த தெய்வீகத்தை சரியாக அறிந்து உணர்ந்து அனுபவிக்கிற பவுல் அவருடைய வாழ்க்கை அந்த தெய்வத்துவத்தை அறியாத ஜனங்களுக்காக தன்னை தாழ்த்துக்கிறான். எல்லாருக்கும் எல்லாமானேங்கிற ஏரியாவுக்கு கொண்டு போகிறான். இதை ஜெயசுராஜ் பதர் பேசுறீங்களா? ஓகே, கேக்குதா? ஓகே ஓகே. பொதுவா இப்ப கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், இந்த மாதிரி தான் பேசணும். என்ன அப்படின்னா, எல்லாரும் ஏன் பேசணும் அப்படிங்கணும்னா, சபை அப்படிங்கிறதே நம்ம முதல்ல நான் இந்த காரியத்தை சொல்லிக்கிறேன். சபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல 4 பேர் போய் உட்கார்ந்துட்டு 4 பேரும் அந்த காரியத்தை குறித்து கலந்துரையாடின, அதுக்கு பேர் தான் சபை. இப்போ ஒரு மெசேஜ் அங்கேருந்து வருது, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், கேட்குற மனநிலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னா, நான் யாரா இருக்கல அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல என்னுடைய கருத்தை சொல்லக்கூடியவனா போய் நான் உட்காரல அப்படின்னு சொன்னா, நான் யாரும் இல்லை, அந்த சபைக்குள்ள ஒரு அங்கமானவனா இருக்கிற நிலைக்குள்ள நான் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம். ஏன்னா சபைங்கிறது ஒரே, இப்போ நீங்க சட்டசபை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் எம்எல்ஏக்களா போய் இருக்கணும், அங்க பொதுமக்கள்லாம் போய் உட்கார முடியாது. அங்க போய் இருக்கிறவங்க இல்லைன்னா எம்பி, பாராளுமன்ற எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பிக்களா இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கும் கேள்வி கேட்பதற்கும் அவங்களுடைய கருத்து சொல்வதற்கும் உரிமை உள்ள இடம் தான் என்னதுன்னா சபை. அந்த மாதிரி இப்ப நாம இதுவரைக்கும் ஒரு இடத்துல போதிக்கப்படுறது பிரசங்கம் அப்படின்னு கேட்கறது, முன்னாடியே நம்ம அதை தான் பேசி இருக்கிறோம், அது மாற்றப்படணும். ஏன்னா சபை அப்படிங்கிறது எல்லாருடைய சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுதலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்குதலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலை கொடுக்கிற ஒரு நிலையும் உருவாக்கக்கூடிய இடம் சபை. இப்ப
இப்ப ஆலயத்துல நடக்கும் என்னன்னா ஆசாரியம் வந்து உபதேசிப்பான். அததான் என்ன சொன்னாங்கன்னா மக்கள் மோசைட்ட போய் நீர் கேட்டு எனக்கு சொல்லும் அப்படின்னா, நீர் சொல்றத நாங்க கேட்போம், தேவனிடத்துல இருந்து எதை கேட்டு சொல்றீங்களோ அதை கேட்கறதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்கிறோம், எங்களுடைய கருத்துல நீங்க சொல்லுங்க அதை அப்படியே நாங்க செய்யறோம் அப்படிங்கிற மனநிலையில இருந்தாங்க இல்லையா. இது வந்து எந்த இடத்துக்கு பொருந்தது அப்படின்னு சொன்னா ஆலயம் அப்படிங்கிற இடத்துக்கு பொருந்தது. ஆனா நம்ம டிஸ்கஸ் அப்படின்னு ஏன் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அதை புரிந்து கொண்டு அத என்னுடைய பங்காளனா நான் அதை புரிந்து கொள்றேன், கேட்கிறேன், அதுல என்னுடைய கருத்து வருது, எனக்கு ஒரு யோசனை வருது, இதுல எனக்கு புரியல, இந்த மாதிரியான காரியங்கள் அதுல இடைப்பட வேண்டிய இடம் தான் சபை. அப்படிதான் நாம உருவாக்கப்பட்டு இருக்கிற இந்த இடம். இப்ப இந்த இடத்துல நம்ம அடிமைத்தனம், அடுத்து சுயாதீனம், அந்த காரியங்களை குறித்து பேசணும். இப்போ கார்த்திக் பிரதர் கேட்ட கேள்வியே மற்றதெல்லாம் பேசியிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்டது புரிஞ்சிச்சா புரியலையா அப்படிங்கிறது நீங்க அதை தெளிவா சொல்ல வேண்டியது. ஏன்னா நம்ம கேட்கிற இடத்துல மட்டும் இல்ல, கேட்க அது எப்படி கேட்கிறோம்னா, ஒரு ஒருத்தர் வேலை செய்யறான்னா அவன் என்ன செய்யணுங்கிறது சொல்லப்படுற மாதிரி. இப்ப போய் நீங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன்னா நீங்க அந்த கருத்தை புரிஞ்சுட்டு நீங்க அதுல செயல்படுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க அப்படிங்கிற. இப்போ ஒரு சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கருத்து வருதுன்னா அவங்க என்னன்னா அதை கேட்டுட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போற இடம் தான் அந்த கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய இடம். நம்ம வந்து ஏதோ ஒண்ணு இப்ப ஸ்கூல்ல போயிட்டு இருப்போம் பாருங்க, பாடம் நடத்தப்படும், நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அது என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு தேவைப்படுது, என்னைக்கோ ஒரு நாள் அதை பயன்படுத்துறதுக்காக நான் இன்னைக்கு போய் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற இடம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு மனநிலை. நம்ம இப்போ போய் கேட்டுக்கிடுவோம், ஒரு நாள் நம்ம பயிற்சி கூடத்துக்கு போகும்போது கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து. அப்ப இந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய. அதனாலதான் என்ன சொல்றோம்னா, ஒரு வார்த்தை கேட்கும் போது அதுல தீவிரம் அப்படிங்கிற ஒரு இடம், கேட்கறதுக்கு எங்க செய்யணும் அவ்வளவு தீவிரமா இருக்கணும். ஏன்னா நான் சொல்றத அதுக்கு பழைய ஏற்பாட்டுல ஒரு இது உண்டு, ஒரு யுத்தத்துக்கு போனாலே எப்படி இருக்கணுமா, அந்த இந்த நாய் நக்கி குடிக்கிறது, முட்டாங்கால் போட்டு குடிக்கிறது, இதெல்லாம் அங்க சொல்லப்படும். அது ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா, அந்த உதாரணங்கள்லாம் உன்னுடைய கவனமும் உன்னுடைய அந்த அது மேல இருக்கிற தாகமும் எப்படி இருக்குது, நீ அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு ஆயத்தத்தோட இருக்கிற அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. அப்படின்னா சபையில வந்து ஒருத்தர் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா 4 பேர் ஒரு காரியத்தை பேசணும்னு வந்து உட்கார்றோம், அதுக்கு பேர் தான் சபை. இப்போ நம்ம இதுவரைக்கும் பழகிட்டது எப்படின்னா, கிறிஸ்தவத்துல ஒரு ஆலயத்துல போய் உட்கார்ந்து ஜெபத்தை பண்ணிட்டு அடுத்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வர்ற ஒரு மனநிலை. இப்போ நிறைய பேருக்கு அந்த மனநிலையும் நம்மகிட்ட இருக்குது. எப்படின்னா நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு. ஆனா அதுக்கு அது வந்து அதைத்தான் ஆலயம் சொல்றது, அது கோயில், அது கர்த்தருடைய வார்த்தை போய் அங்க போனா கிடைக்கும் அப்படின்னு போற ஒரு இடம். ஆனா சபைங்கிறது அங்க நாம போய் கலந்துரையாடல, அல்லது நம்முடைய நம்முடைய ஒரு பிளான் இல்லைன்னா நம்மகிட்ட ஒரு கருத்து இருக்கு, நம்ம ஒரு காரியத்தை செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கான இல்லைன்னு செய்யணும், அந்த மாதிரியான காரியங்கள் உருவாகக்கூடிய இடம் தான் சபை. அதை நம்ம புரிஞ்சு கொண்டு கேட்கும்போது அந்த தீவிரத்தோடு கேட்கும்போது அது நமக்கு வேலை செய்யும். நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, போகணும், எதுக்காக பேசப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரியும். இப்போ அடிமைத்தனத்துல இருந்தவன் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஃப்ரீயா அடிமைத்தனத்துல இருக்கிறனாலே அவன் ஒண்ணு யோசிக்கவே முடியாது. அப்ப என்னால யோசிக்க முடியல, 3-4 பேர் பேசுன காரியங்கள் அதெல்லாம் தொட்டு வந்துச்சு. அடிமைத்தனத்துல இருந்து ஏன் என்னால பேச முடியல, என்னால பேச முடியல, அடிமைத்தனத்துல இருந்தாதான் என்னால பேச முடியாது. ஒருத்தன் சொந்த மகனா அவனதான் என்ன சொல்லப்படுதுன்னா சுயாதீனா இருக்கிறவன் வந்து அவனுக்கு திடீர்னு வந்து இது ஏன் இங்கே இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு அவனுக்கு தோணும், கேட்கலாம். ஆனா வேலை செய்யறவன் வந்து வேலைக்கு வரான் அப்படின்னா அடிமைத்தனமா இருக்கிறான்னா அது இருக்கா, அது பாட்டுல இருந்துட்டும், நான் ஏன் வேலையை பார்த்துட்டு போறேன், இந்த இடத்துல அது போட்டு வச்சிருக்குதா, அது இருக்கட்டும், ஏன்னா அது வேலை இல்லை, எனக்கு சொல்லப்படுறதை செய்யறதுதான் என்னுடைய வேலை. அப்படி சொன்னா கூட அவன் சொல்லுவான் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவான். ஆனா சுயாதீனா இருக்கு, இங்க இருக்கு, இதை மாத்தி வச்சிருக்கலாம்ல, அங்க போகலாம், இதை அங்க தள்ளி வை, இன்னும் தள்ளி வச்சுட்டு போவான். இந்த ஒரு இடம் தான் நமக்கு சுயாதீனன் அப்படின்னு சொல்ற ஒரு இடம். அப்ப அடிமைத்தனத்துல இருந்து சுயாதீனத்துக்கு வர்ற ஒரு வேறுபாடு அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் இருக்கு. இப்போ நம்முடைய அர்ப்பணிப்பு, இந்த விட்டு கொடுக்குதல் இருக்கு இல்லையா. இப்ப கார்த்திக் பிரதர் கேட்ட கேள்வி அடிப்படையில எனக்கு வந்து அதை எப்படி சொல்றது, அன்பினால் இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாருல, நீங்க அடிமையா, இயேசு கிறிஸ்து அந்த ஒரு வார்த்தை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துக்கு என்ன அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கைய எதுக்காக செய்ய வேண்டியது இல்லை, செய்யணும்னு யாரும் கட்டாயம் பண்ணல. ஆனா அவர் தன்னை என்ன செய்யறாருன்னா உட்படுத்திக் கொள்றார். இந்த
கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் உட்படுத்திக் கொள்றார். அதே மாதிரி இந்த பவுல் எடுத்துக்கிட்டா ஊழியர் செய்யறவங்க அத்தனை பேருமே அவங்களுக்கு அது தேவையா அப்படின்னா அவங்களுக்கு அது தேவை கிடையாது. என்ன தேவை கிடையாது? இந்த பூமியில நான் பரிசுத்தமாகிறதுக்கு நீதியா வாழறதுக்குங்கிற ஒன்றும் தேவையில்லை. ஆனா அங்க இருக்கிற வாழ்றவங்களுக்காக நான் வாழ்ந்து அந்த காரியங்களை சில செய்யும் போது அவங்களுக்கு ரட்சிக்கப்படுவாங்க, இல்லைன்னா புரிந்து கொள்வாங்க. அவங்களுக்கு ஒரு நான் நற்செய்தியை சொல்லி அவங்கள எழுப்புவதற்கு என்னால் முடியும் அப்படிங்கிறதுக்காக தன்னை அதுக்கு உட்படுத்தி கொள்ளுகிற ஒரு நிலை. தனக்கு இப்போ கஷ்டம்னு இருக்கு, வறுமை, இது எல்லாமே தானாவே. இப்ப பவுல் எடுத்துக்கிட்டான்னா அப்படி இப்படி சொல்லுவாங்க, காணிக்கை காரியத்தை கூட சொல்லுவான், எனக்கு அதை வாங்க உரிமை இருக்குது, ஆனா நான் வேலை செஞ்சு அதை தனக்குன்னு ஒரு கஷ்டத்தை உருவாக்கி கொண்டு அதுக்கு உட்படுகிறான். நான் அதுக்குள்ள போகணும், நான் அதை பெற்று எனக்கு பிறகு உரிமை இருக்கு அப்படின்னு செய்யாம அந்த இடத்துல தன்னை உட்படுத்தி கொள்ளுகிறான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடரல் வந்துடக்கூடாது, அவங்க நம்ம இப்படி வாங்குறாங்களேங்கிற மனசுல கூட அவங்களுக்கு ஒரு இடரல் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு தன்னை அந்த இடத்துல உட்படுத்தி கொள்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நிறைய காரியங்கள்ல உட்படுத்தி கொண்டவங்க இருக்கிறாங்க. அப்ப இது தேவையா இருக்குதா? அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் இந்த ஏரியாவையும் நம்ம எப்படி பார்க்கணும்? ஏன்னா இப்ப இதை நான் இப்ப நம்ம பழைய NCFல இருக்கும்போதும் என்ன செய்வோம்னா, நிபந்தனை அப்படின்னா சிலர் எனக்கு நிறைய வார்த்தை கேட்க வேண்டி இருக்குது, ஆனா பின்னாடி இருக்கவங்க வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மள என்ன செய்தோம்னா கொஞ்சம் கேட்க பொறுமையா இருப்போம், கர்த்தருடைய வார்த்தை வருது, இதெல்லாம் என்ன செய்வோம், கண்ட்ரோல் பண்ணி நம்ம மனசை நான் வேற வளர்ச்சியில இருக்கேன், நான் பெரிய லெவல்ல வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு நம்ம என்ன செய்யறோம்னா இவங்களுக்காக இறங்கி போகிறோம், இவங்களுக்காக தியாகம் பண்றோம் அப்படின்னா வார்த்தை கேட்கக்கூடிய காரியங்களை தியாகம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு உட்படுத்தி கொள்ற நிலை, மனநிலை நமக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா இந்த இடத்த எப்படி பார்க்கலாம்னா, என்னை இப்ப நான் எப்படி என்னதான உட்படுத்தி கொள்ள முடியும்? எனக்கு இருக்கிற சுயாதீனம் அப்படிங்கிறதும் அடிமைத்தனம் அப்படிங்கிறதும், அடிமைத்தனம் எனக்குள்ள ஒரு துளி வந்தாலும் என்னுடைய அந்த சுயாதீனத்தின் அந்த செயல்பாடு முற்றிலும் என்ன செய்யுதுன்னா அறுக்கப்படும். அப்ப இது ஒரு கான்செப்ட். இந்த அடிமைத்தனத்துக்குள்ள சுத்தமா இல்லாம இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள சுயாதீனா நீ வரணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய சித்தத்தின் அடிப்படம். அதுக்குதான் நம்ம என்ன ஆதியிலே பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சுயாதீனம். ஏன்னா அவர் எந்த இடத்துலயும் அந்த இடத்துல தலையிடாம அந்த சுயாதீனத்துக்குள்ள நீ இப்படி இரு, இப்படி செய் அப்படிங்கிற மாதிரி அவனை கட்டாயம் பண்ணாம நீ எதுலையுமே குறுக்கிடாம அவருக்கு விட்டதுக்கு காரணம் முழுமையான சுயாதீனம் அங்க இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த உட்படுத்தி கொள்றது இயேசுவை பிதா உட்படுத்தி கொள்ள சொன்னாரா? நீ இப்படி செய்யணும் அப்படிங்கிற இப்போ அது பிதா இயேசு கிறிஸ்துவெல்லாம் வேற லெவல். அவரை உட்படுத்தி கொள்வதற்கு ஒரு போதனை வந்துச்சா? நீ உன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டியது அதான் நீ சரி, அப்போ இதுதான் அன்பு அப்படின்னு சொல்லப்பட்டதா? அப்படின்னா அப்படி இல்லை. அவருக்கு நம்ம மேல் அன்பு இருந்ததுனால அவர் தன்னை அந்த இடத்துக்கு என்ன செய்தார்னா உட்படுத்தி கொண்டார்னா அதுல என்ன இருக்குன்னா அவருடைய சுயாதீனம். இயேசு கிறிஸ்துடைய சுயாதீனம் அங்க எந்த இடத்துல எடுபட்டு போகல, அவராதான் முடிவெடுத்து அவராகவே அந்த இடத்துல இறங்கி வருவதற்கு முடிவெடுக்கிறாரு. அது அவருடைய சுயாதீனத்துல செய்தது. ஆனா இதே இடத்தை நான் இப்ப பிதாவே சொல்லியிருந்தார்னா, நீ இதுக்காக போய் இந்த மக்களை மீட்கணும், பிதா ஒருத்தர் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு அனுப்புறாரு, நீ போய் என்னுடைய ஜனங்களுக்காக நீ மரிக்கணும், மரித்து அவங்களை விடுதலை ஆக்கணும் என்ற சொல்லுக்கு அப்பா சொல்லிட்டாரு, நான் கேட்டு ஆகணும் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து வந்திருப்பார். ஆனால் அவரிடத்துல அங்க என்ன இல்லைன்னா அவருடைய சுயாதீனத்துல பிதா தலையிட்டு இருந்தார் அப்படின்னு வரும். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு இந்த இதை தாண்டிலும் பிதாவுக்காக அந்த வசனங்கள்லாம் இப்ப நான் நினைவில் இல்லை. அப்போ தன்னை பிதாவுக்காக நான் எதையும் செய்யறதுக்கு விட்டு கொடுக்குறேங்கிற லெவலுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னையே கொடுக்குறேன் அப்படிங்கிறது. பிதாவுக்காகங்கிற இடம் இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா ஜனங்களுக்காக தன்னை விட்டு கொடுக்குற இடத்துல அவராக முடிவெடுத்து ஒப்பு கொடுக்கிற ஒரு இடம். இப்ப இந்த இடத்துல என்ன போகாது அப்படின்னா அவருடைய சுயாதீனம் போகாது, அந்த சுயாதீனம் எடுபடாது. இந்த இடத்த நம்ம சரியா புரிந்து கொண்டோம்னா, இப்ப இந்த உபதேசம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, உபதேசம் நீங்க இதுல என்ன செய்யணும்னா அன்பினால அவங்களுக்காக இதை விட்டு கொடுக்கணும்,
அப்படின்னு சொல்லும்போது இதுல எது வந்து மேல நிற்கு அப்படின்னா உபதேசம் என்பது வந்து மேல நிற்கு. உபதேசம் மேல எனக்குள்ள வந்து நிற்கும் போது என்னுடைய சுயாதீனம் அதுல செயல்படாம அந்த உபதேசத்தின் அடிப்படையில என்னுடைய செயல்பாடு என்ன செய்யுதுன்னா எனக்கு அந்த உபதேசம் சொல்லுது, இதுல நீ செய்தால் நீ அன்பு கூர்ந்தாய் அப்படின்னு அது விளக்கம் கொடுக்குது. அப்ப நான் அன்பு கூறணும் என்று நினைக்கிறதுனால நான் செய்யறேனே தவிர எனக்குள் வந்த அன்பினால நான் அதை செய்யல. அப்ப அந்த இடத்துல என்ன இல்லைன்னா உபதேசம் என்கிறத இல்லை. அப்ப எனக்குள்ள நான் நேசிக்கிற அன்பு எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன்னா அந்த இடத்துல இருந்து அது என்னுடைய சுயாதீனத்தின்படி எவ்வளவு வேணாலும் நான் இறங்கி போகுவேன், எதை வேணாலும் நான் காத்திருப்பேன். சில இதுக்கு அவரு சட்டத்திட்டங்கள் இருக்கலாம், இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யணும்னு சொல்லலாம், எதுவுமே இது பண்ணாம அன்பு நிமித்தம் நான் அதுல எல்லா இடத்துலயும் இறங்கி போகலாம், எப்படி வேணாலும் நான் செஞ்சிடலாம். அப்ப இது இந்த இடத்துக்கு என்ன வரணும் அப்படின்னா நான் இந்த அடிமைத்தனத்துக்குள்ள அவரு கேட்ட கேள்வியை நான் கரெக்டா கம்பேர் பண்ணணும்னா அது அந்த கேள்வியை இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் அதை புரியுது, ஆனா அதை எடுத்து சொல்லதுக்கு கார்த்திக் பிரதர் விட்டார். இப்ப என்ன கேள்வி மறுபடியும் சொல்லணுமா? அதுதான் இப்ப நீங்க ஏறக்குறைய அதுதான் கரெக்டா தான் சொல்றீங்க. அதாவது நான் அன்பின் அடிப்படையில ஒண்ணு செய்யறேன் அப்படின்னு தெய்வீகம் செஞ்சது இல்லையா, அது எல்லாமே வந்து அதை எப்படி பாக்குறது, தன்னை இன்னொரு விஷயத்துக்கு உட்படுத்திக்கிறார்ல, அந்த விஷயத்துக்கு அவர் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை தேவையும் இல்லை, ஆனா வந்து அதை வந்து உட்படுத்திக்கிறார் இல்லையா, அப்ப வந்து அது அடிமைத்தனம்ன்ற நீதியில போகுமா இல்ல அதை நம்ம எப்படி பார்க்கணும்னு தான் கேக்குறேன். ஏற்கனவே நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க, அதுதான் கரெக்ட். அடிமைத்தனத்துக்குள்ள நான் போகிறேன் அப்படின்னா அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருக்கிறேன் இல்ல அப்படிங்கறத எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது எனக்குள்ள இருந்து தோன்றி எனக்குள்ள அந்த அன்பு உண்டாகி அல்லது எனக்குள் அவன் மேல இறக்கம் உண்டாகி இப்படி நான் செய்யும் போது அது எனக்கு அடிமைத்தனம் அது அல்ல. ஆனா அது உபதேசமாகவோ அல்லது என் மனசுலயே இப்படி செஞ்சா நல்லதா இருக்கும், இப்படி செஞ்சா அவரு இப்ப நமக்கு தெரியும் ஒருத்தனை பார்த்தோன்னே இந்த மாதிரி செஞ்சா அறிவுபூர்வமா என் மைண்ட்ல வருது அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு நிலை இருக்குது. எனக்குள் தோன்ற காரியங்களும் ஆவியிலிருந்து வெளிப்படுற காரியங்களும் மாம்சத்துல வர்ற காரியங்களும். மாம்சத்துல வந்தாலே இவனுக்கு இப்படி செஞ்சா இவன் இதுல மாறுவான், இவன் இதுல வளருவான் அப்படின்னு சொன்னாலே அந்த அறிவுக்கு நான் அடிமைப்படுற ஒரு இடம். அந்த அறிவு என்ன செய்யுதுன்னா இப்படி செஞ்சா ஏதோ ஒரு தந்திரமாக அடிமைப்படுத்துகிற ஒரு இடம். ஆதாமு உடைய சுயாதீனத்தை எப்படி இழந்தான் அப்படின்னு பாருங்க. ஒரு வசனம் கூட உண்டு, நம்முடைய சுயாதீனத்தை உளவு பார்த்து அப்படின்னு வரும். உளவு பார்த்து வருது அப்படின்ட்டு. அப்படின்னா எனக்கு இருக்குது சுயாதீனத்தை, யாருமே எடுக்கல கெடுக்கல. ஆனா அந்த சுயாதீனத்தை இப்ப ஒரு தடவை கூட நம்ம பேசி இருக்கிறோம் அந்த கருத்தை குறிச்சு. யார் மைக் ஆன்ல இருக்குது? அப்போ அந்த கிறிஸ்துக்குள்ளான சுயாதீனத்துக்குள்ள இல்ல அது ஒரு வசனத்தை சொன்னல பக்க வழியா அந்த சுயாதீனத்தை உளவு பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருது இல்லையா. அத மாதிரிதான் ஆதாமுக்குள்ள அவனுக்கு இருந்த சுயாதீனத்தை இப்ப பாருங்க. நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆதாம் வந்து அவன் தானே அந்த கனியை புசிச்சான், அவன் சுயாதீனத்துல தானே புசிச்சான் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஏவாள் அவளுடைய சுயாதீனத்துலதான் அவ தான் எடுத்தா பறிச்சான். ஆனா அவளுடைய சுயாதீனத்தின்படி அங்க போனாளா அப்படின்னு பார்க்கணும். அந்த சுயாதீனத்துக்குள்ள சர்ப்பம் வந்து அவளுக்குள்ள ஒரு தாட்டத்தை புதுசா போட்டுச்சு. அவளுடைய சுயாதீனம் அவளுடைய சுயாதத்தை இது பாக்குது, இவனுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையே அவனை செய்ய வைக்குது. அவனையே செய்யற மாதிரி செய்யக்கூடிய ஒரு இடம் தான் அவனுடைய சுயாதீனத்திலேயே அவனை தப்பா விளக்கக்கூடிய. அப்படின்னா அவனுடைய சுயாதீனத்தை நான் எடுத்து ஆட்கொண்டு நடத்துறது, அவனுடைய சுயாதீனத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுல அந்த சுயாதீனத்துக்குள்ள என்னுடைய தந்திரத்தை உள்ள கொண்டு போட்டு இல்லைன்னா என்னுடைய ஒரு மெஜாரிட்டி அதுக்குள்ள வச்சு இது நீ தான் செய்யற, நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி. அப்ப அவனே என்ன நினைக்கிறான்னா என்னுடைய விருப்பம் தானே, எனக்கு தான் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவன் அந்த வஞ்சனைக்குள்ள போயிடுறான். எந்த வஞ்சனைக்குள்ள? தன்னுடைய சுயாதீனத்தை தானே செய்யறதா நினைச்சிட்டு அவனுடைய விருப்பத்தை போய் செய்யறாங்க. அப்படின்னா அவனுடைய சுயாதீனம் அங்க என்ன செய்யுதுன்னா இழக்கப்பட்ட ஒரு இடம். இப்படிதான் நமக்கு இருக்கிற சுயாதீனம் எப்படி மற்றவங்களால் எடுக்கப்படுகிறது
அப்படிங்கும் போதுதான் அந்த அடிமைத்தனம் எனக்குள்ள வருது. அந்த அடிமைத்தனம் எனக்குள்ள வருவதை நான் புரிந்து கொள்ளாம இருக்கிறேன். அப்ப அது புரிந்து கொள்ளாம நான் உட்படணும் அப்படிங்கிறது சிம்பிளா அந்த இயேசு கிறிஸ்து செஞ்சதை எடுத்துக்கலாம், பவுல் செஞ்சதை எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே என்ன ஒரு போதனையோ ஏதோ ஒரு வழிநடத்தலோ அங்க யாரு சொன்னதுனாலேயோ அவங்க அதை செய்யல. இப்போ மக்கதோனியாரில் இருக்கிறாங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தன் தரித்திரத்திலையும் கொடுத்தாங்க அப்படிங்கிறது உபதேசம் கிடையாது. அவங்க தரித்திரத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறது உபதேசமும் கிடையாது, அதனுடைய கட்டளையும் கிடையாது. ஆனா அவங்க அன்பு நிமித்தம் அவங்களுக்குள்ள ஏவப்பட்டு அவங்க தங்களுடைய தரித்திரத்திலும் அதிகமாக கொடுத்தார்கள். இது யாரு? இது அவங்களுடைய சுயாதீனத்துல கொடுத்தார்கள். அப்போ இந்த உட்படுகிற காரியங்களை எப்படின்னா நான் எத்தனை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், ஆனா நான் விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு சுயாதீனமா தோணணுமே தவிர சின்ன உபதேசமா கூட அந்த இடத்துல வரக்கூடாது. அப்ப அது தேவனே விரும்பல. தேவனே என்னத்தை விரும்பணும்னா இந்த சுயாதீனம். அப்படி விரும்பியிருந்தாரே ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பை உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் பாவமே செய்யல, தப்பே செய்யல மனுஷன். அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அவரே விரும்பல. அப்ப நீ தப்பு செய்யலடான்னு அவனை புரிய வச்சுட்டே, இல்லைன்னா நீ தப்பே செய்யலடா உனக்கு இதுதான் நல்ல வழி போ அப்படின்னு சொல்லி கூட வச்சிடலாம். ஏன்னா மாத்த முடியும். அவனுக்குள்ள வச்ச பிரமாணத்தை கூட மாத்திடலாம். இப்ப அவன் கெட்டு போயிட்டானா அந்த பிரமாணம் இனிமே இப்படி செயல்படாத மாத்தி செயல்படுத்த வைக்க முடியுமா? கர்த்தரால முடியும். ஆனா என்ன அங்க பண்றாருன்னா அவனுக்கு கொடுத்த சுயாதீனத்துல கொஞ்சம் கூட அவர் தலையிடாம அவன் தன்னைத்தானே கெடுத்து கொண்டு தான் விலகி போயிட்டான். ஆனா அவனால புரிந்து கொள்ளவே முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அவன் சுயாதீனத்தை கண்ட்ரோல் பண்ணி அவனை திருத்தாம அவனுக்கு புரிய வைக்கிறாரு. இதுதான்டா உன் நிலை, சொல்லு கேட்க மாட்டேன்னு சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கோன்னு வந்து சொல்ற ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அவன் சுயாதீனத்தை கொஞ்சம் கூட அவரு வளைக்கல. அந்த இப்போ நீங்க பிரமாணத்துலலாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி செய்யணும் அதை மாதிரி செய்யணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. கர்த்தர் செய்ய சொன்னதாக இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கர்த்தர் கொடுத்தது அல்ல நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணங்கிறது ஆவிக்குரியது, ஏற்கனவே வைக்கப்பட்டது. இங்க எழுத்தாக கொடுக்கப்பட்டதே மனுஷனுடைய விருப்பத்தின் அடிப்படையில அவங்களுக்கு வந்தது. அவன் இப்ப ராஜா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா ராஜா யாரு? கர்த்தர் ஏற்படுத்தல, இவனாக ராஜாவை ஏற்படுத்தி கொண்டான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு எப்படி வந்துங்கிறத நான் புரிந்து கொள்ள முடியும். நியாயப்பிரமாணங்கிறது இந்த இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் வாழணும்னு சொல்லி வந்த எல்லா சிஸ்டமும் எங்க இருந்து வந்துச்சுன்னா நான் விரும்பினதுனால அது எனக்கு வந்துச்சே ஒழிய கர்த்தர் அந்த மாதிரி வெளிப்படையான சட்டத்திட்டம் போடல. ஆனா அந்த பிரமாணங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்குது. அது எப்படிப்பட்டதுன்னா ஆவிக்குரியது. அது அப்படியாகதான் இயங்கும், அப்படிதான் செயல்படும், அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற இயல்புதான் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிதான் இயங்கும் அப்படிதான் இயங்குங்கிறது எதுக்கு தெரியும்? ஆவிக்குள்ள இருக்குது. எந்த நேரத்துல அது இப்படி போகும், எந்த நேரத்துல இந்த மாதிரி இருக்கும், அது எல்லாமே அங்க ஆவிக்குள்ள அது பிரமாணமாக வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை புரிஞ்சுட்டோம்னா இந்த செயல்படுத்துகிற என்னை இப்படிதான் நீ நடக்கணும்னு செயல்படுத்துகிற ஒரு இடம் அந்த இடத்துக்குள்ள வந்திருக்காது. அப்ப அது பழைய ஏற்பாட்டுல மனுஷனால ஏற்படுத்தக்காரு. அதனாலதான் அது ஃபுல்லாவே தவறுன்னு சொல்லிட்டு புது இடத்துக்கு வர்றாரு. புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டு சொல்றாரு எதுவுமே இல்லடா, நீ எல்லாமே பர்ஃபெக்டா, நீ பாவி இல்லடா, நீதிமான்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிறியே. நீ நீதிமான்னா உன்னால கேட்க முடியாதுன்னு அறிஞ்சதுனால உன்னை நீதிமான ஆக்குகிறது போல அவர் செயல்பட்டு உனக்குரிய நீதிமான்னு புரிய வைக்கிறாரே ஒழிய அதுக்குதான் நம்ம பல ஆக்கல. அதை எப்படி பார்க்க முடியாது அப்படின்னா நீதிமான என்ன ஏதோ இந்த டெட்டாயில் போட்டோ இல்லது விநாயகர் ஊத்திய கழுவி சுத்தம் பண்ண மாதிரி பண்ணல. சுத்தமா இருக்கிறேன்னு என் மைண்ட்ல இருக்கிற புரிதலை கொடுக்குறாரு. நீ சுத்தமா இருக்கிறடா, நீ சுத்தம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற இடத்த அவனுக்குள்ள போட்டு அவனை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. அதனாலதான் அவனுக்கு இப்ப நமக்கு கோபம் வரும். நம்ம பிள்ளை இப்போ புரிந்து கொள்ளணும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ இந்த மாதிரிதான் இருக்கிறேன்னா நீ ஏதோ வேற வழியில போய்கிட்டு இருக்கிறிய, நமக்கு டென்ஷன் ஆகும். அப்போ நம்ம சிலர் என்ன செய்வோம்னா அடிச்சு இப்படி இருறா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நம்ம போறோம். ஒரு இடத்துல நீ அங்க போகாதடா, உனக்கு நல்லது சொல்ற, நீ நல்லதா இருக்கிற, நீ அந்த இடத்துக்கு போற அப்படின்னு சொல்லி செய்வாரானா அவருடைய சுயாதீனத்தை அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா கொஞ்சம் கூட எடுக்கு. அவருக்கு உரிமை இருக்கானா இருக்குது, அவர் தான் படைச்சவர். ஆனா அவர் அந்த சுயாதீனத்துல தலையிடல. அதான் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்து தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய எண்ணத்தில் இருந்து அந்த அதுதான் அன்பு அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த அன்பு அப்படிதான் அது செய்ய வைக்கும் அன்பு. ஆனா அன்பு இப்படித்தான் செய்யணும், அன்பு இருந்தா இப்படித்தான் செய்யணுங்கிற இடம் வராது. அன்பு இருந்துச்சு அது எப்படி செயல்படுறதோ
அந்த அன்புல இருந்து செயல்படுற செயல்பாடு எல்லாமே வேறு விதமாகவே இருக்கும். அதை நம்ம இன்னும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். உலகத்துல நடந்ததெல்லாம் அன்பு அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அன்பினுடைய தன்மை அங்க இருந்துச்சு ஒழிய அது எல்லாமே கிறிஸ்துவின் அன்பாக அங்க வெளிப்பட்டுச்சு, தெய்வீக அன்பாக வெளிப்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்க முடியாது. ஆனா அந்த அன்பின் அடிப்படையில் தான் இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அந்த அன்பு செயல்படும் போதெல்லாம் நம்ம வியந்து பார்க்கக்கூடிய நிலை நமக்குள்ள வரும். அந்த அன்பு அதான் இப்ப இதுல சொல்றாங்க, குழந்தைகள் அது தகுந்து கொள்ளாது, இப்படி பண்ணாது, அப்படி பண்ணாது, நம்பும், அப்படியெல்லாம் சொல்லப்படுறது என்னன்னா அதோடைய தன்மைகள் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அன்புங்கிறதுல அது என்ன நான் விட்டு கொடுக்குறேன், நான் என்ன விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது எனக்கு என்னுடைய அடிமைத்தனம் இல்லை. இப்ப எனக்கு நான் எங்க அப்பா கிட்ட இருக்கிறேன், எங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்றது நான் முடிவெடுக்கிறேன் பாத்தீங்களா, அது எனக்கு அடிமைத்தனம் இல்லை. ஆனா எங்க அப்பா ஒரு காரியம், நீ அப்பாடானா என் சொல்லுக்கு நீ கீழ்பட்டு ஆகணும்டா அப்படின்னு சொன்னாலே அதனால நான் கீழ்ப்படிஞ்சேன்னா அங்க எனக்குள்ள அடிமைத்தனம் இருக்குது. அப்போ இந்த ஒரு உபதேசமா எனக்கு வராமல் இருக்கணுங்கிறது தான் நம்ம புதிய உடன்படிக்கை சத்தியத்திலே ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காரியம். ஏன்னா வெளிப்படையா நீ சொல்லி செயல்படுத்துகிற உபதேசங்கிறத நிறுத்திட்டு அவர் என்ன சொல்றாரு, போய் காத்திரு, நீ எப்படி செயல்படுங்கிறது உனக்குள்ள இருந்து உருவாகும், நீ எப்படி செயல்படணுங்கிறது உனக்குள்ள இருந்து வெளிப்படும். ஏன்னா உனக்குள்ள அன்பு இருக்கு, உனக்குள்ள மனசாட்சி இருக்கு, உனக்குள்ள ஆவி இருக்கு. இதெல்லாம் இல்லாம நீ இல்லை, இதுல இருந்து நீ வெறுமையாகவும் இல்லை. இது எல்லாமே அவருடைய சாயல் உனக்குள்ள இருக்கு, அவர் உனக்குள்ள இருக்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீ ஒன்னால தப்பா செயல்படவே முடியாது, ஒன்னால ஒருத்தனுக்குள்ள அடிமையாகவும் இருக்க முடியாது. அப்போ அந்த இடம்லாம் எப்படி வரும் அப்படின்னா, என்னுடைய முழு சுயாதீனத்துக்குள்ள நான் இருக்கிறேன், அந்த சுயாதீனத்தை உட்படுத்துறதுங்கிறதே நான் தான் உட்படுத்தும். அதுதான் உபதேசமா ஆயிடக்கூடாது, ஒரு உபதேசமாகவும் மாறிடக்கூடாது. அதே நேரம் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கோட்பாடு இல்லைன்னா ஒரு தலைமைத்துவம், ஒரு தலைமைத்துவம் இருக்குது தப்பானா கிடையாது. இப்ப ஒரு தலைமைத்துவம் மாதிரி தலைமைத்துவம்னா அதை புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த தலைமைத்துவம் என்ன அடிப்படையில இருக்குங்கிறது நமக்கு வந்துடும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில எனக்குள்ள இருக்கும், அதுதான் தலைமைத்துவமா இருக்குமே தவிர தலைமைத்துவம் நான் தான் தலைமைத்துவம் ஒண்ணு சொல்லுது இல்லையா. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, நீ பெரியவனா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா பணிவிடைக்காரனா இருக்கணுங்கிற. அவன் பணிவிடைக்காரனா தான் இருப்பான், ஆனா அவனை தலைவனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எல்லாத்துக்கும் உருவாயிருக்கும். அதுதான் தலைவனாங்கிற ஒரு அடிப்படை அங்க உருவாயிருக்கும். ஆனா ஆளுகை பண்ணுகிற மாதிரி இப்படி செய்ய அப்படி செய்ய சொல்ல வர்றது தலைமை கிடையாதான், அது கொடுக்கப்பட்ட வேலை. நீ அதை செய்ய சொல்லியிருக்க, இதை செய்ய சொல்லியிருக்க, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனா பணிவிடைக்காரனா இருக்கிறவன் தான் அதுல இருந்து பெரியவனா இருக்கிறான். அவன் தான் என்ன செய்யறானா, நீ அவனை ஏன்னா அவன் உன்னுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்தி கொண்டவனா இருக்கிறான், உன்னை கவனிக்கிற. இப்ப பந்தி விசாரிப்பு பண்றவன்னா அவன் உனக்கான காரியத்தை எல்லாத்தையும் எடுத்து செய்யறான் உனக்கு. அந்த மாதிரி இருக்கிறவன் தான் நம்ம என்ன செய்யணும்னா தலைவத்துவம். ஏன்னா அதை அந்த பந்தி விசாரிப்பு எல்லாத்துக்கும் கொண்டு கொடுக்குறான் இல்லையா, அந்த ஒரு பொறுப்பு அவனுக்கிட்ட இருக்குது. இங்க வைக்கணும், அவனுக்கு வைக்கணும், இவனுக்கு வைக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கிறதுனால அதை அவன் செய்யறான். அந்த இடத்துதான் என்ன சொல்றாருன்னா, அவன் அதுல அதை ஊழியக்காரன்னு சொல்றாரு, அதுல பெரியவன் சொல்றாரு. அந்த இடத்த இதுல அவன ஒரு தலைவன், அவன ஒரு தலைவனா பார்க்கலாம். எப்படின்னா பந்தி விசாரணை செய்யறான், சாப்பாடுலாம் இருக்குன்னா நம்ம அவனை தான் நோக்கி பார்ப்போம், வைக்கிறான், இவன் அவன்கிட்ட தான் கேட்கணும்னு போவோம். அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான் தலைமத்துவமே தவிர கிறிஸ்துவுக்கு போல நான் தலைவங்கிற மாதிரி அப்படின்னா என்ன வழி நடத்துறேன், என்ன இப்படி செய்ய சொல்றேன், இப்படிதான் இருக்கும் தலைமத்துவம் அப்படிங்கிறது சத்தியத்தின்படி இருக்காது. ஏன்னா அது என்னுடைய சுயாதீனத்தை பறிக்கிறதா. கர்த்தரே அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறார், கர்த்தரே இப்படி செய்ய அப்படி செய்ய போகவே மாட்டேங்கிறாரு. மனுஷன் தான் அந்த இடத்துக்கு போறான். ஒருத்தர் இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்னு சொல்றதுக்கு யார் போறான்னா மனுஷன் போறான். ஆனா இயேசு கிறிஸ்து நீங்க வந்த பாருங்க எந்த இடத்துக்கு வராரு, அவரு நான் இதுக்கு தான் வந்தேங்கிறாரு, இதை செய்யத்தான் வந்தாரு, உன்னுடைய வேலையை முடிச்சு போட்டு எனக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்கிறதுக்கு வந்தானே தவிர உன்னை வழி நடத்துறதுக்கு நான் வரல அப்படிங்கிறாரு. உன்னை வழி நடத்துறது உனக்குள்ள இருக்கு, உன்னை வழி நடத்துகிற தேவ சாயல் உனக்குள்ள இருக்கு, உன்னை அந்த நேசிப்புக்குள்ளாக வழி நடத்தக்கூடிய அன்பு உனக்குள்ள இருக்கு. இதை புரிய வைக்கக்கூடிய வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை செய்யறதுக்கு இந்த பூமிக்கு வந்தேன். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நம்ம படைச்ச கர்த்தர் நம்மளை இப்படி இருடா அப்படி இருடான்னு சொல்லாம போனதுக்கு அப்புறம் ஆனா மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன செய்யுதுன்னா, இப்படிதான் இருந்தா தான் உனக்கு அது வரும், அப்படி இருந்தா தான் இப்படி வரும், இப்படி இருந்தா தான் உனக்குள்ள பரிசுத்தம் வரும், இப்படி இருந்தா தான் நீ கர்த்தருக்கு பிரியமானவனை மாற முடியும் அப்படின்னு சொல்ற அத்தனையுமே பழைய ஏற்பாட்டுல இருந்த
மனுஷனால் உண்டான பிரமாணங்களும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய இடத்துல இருந்த ஒரு இடம். நம்மளே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ற. அப்படின்னா மானுஷீகத்துல இருந்து மனுஷீகத்துல இருந்தா நான் காப்பாற்றணும்னு நினைச்சா நம்மளால காப்பாற்ற முடியாது. ஆனா நான் என்ன காப்பாற்றக்கூடிய இடத்துல அப்படின்னா என்ன காப்பாற்றணும்னு நினைச்சிட்டாலே நான் என்ன ஆயிட்டேன்னா இன்னொரு மனுஷன் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா எனக்குள்ள இன்னொருத்தனுடைய ஆடு இங்க உள்ள வந்துருச்சு. நான் காப்பாற்றணும், என்ன காப்பாற்றணும், நான் தப்பிக்கணும்னு நினைச்சிட்டேன்னா எனக்கு மேல இன்னொரு ஆவி வந்து உட்கார்ந்துட்டு பாரு எப்படி பிசாசு ஏவாட்ட சொன்னாலும் நீ தேவனை போல் ஆவாய் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு பாத்தீங்களா. அப்ப ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு இல்ல, அத மாதிரி எனக்கு காப்பாற்றணுங்கிற எண்ணம் வரும். எனக்கு காப்பாற்றணுங்கிற நிலையில இல்ல, நான் உயிரோட இருக்க பிறகு என்ன காப்பாற்றணும், நான் சுகமா இருக்கிறேன், எனக்கு என்ன சுகமாக்கணும். அப்போ நான் சுகமா இருக்கிறேன்னா சுகமா இருந்து வாழ்வேன், இல்லைன்னா நான் உயிரோட இருக்கிறேங்கிறத வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பேன். அதுதான் என்னுடைய தன்மையை தவிர நான் என்ன காப்பாற்றணும்னு போனாலே இன்னொருத்தன் எனக்குள்ள வந்துட்டு நீ குறைவா இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லி என்ன காப்பாத்துங்கிற நிலைக்குள்ள வர்றான். ஆனா கர்த்தர் அதை சொல்ற, நீ குறைவா இல்ல, நீ நிறைவா இருக்கிற. ஏன்னா நான் படைச்சவன், நான் என்னுடைய படைப்பு எல்லாமே நல்லது, உனக்குள்ள ஒரு குறை அப்போ கூட சொல்றாரு, ஒரு குறைவு இருந்த மாதிரி இருந்துச்சு, அந்த குறைவை நான் நிறைவாக்கிட்டேன் அப்படிங்கிறதா சொல்றாரு. நீ தனிமையா இருப்பது நல்ல வேலைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்திரியை உருவாக்கி அதையும் நல்லதுன்னு கண்டார். அதுக்கப்புறம் அங்க குறைவே இல்லைன்ட்டாரு. அந்த குறைவில்லாத என்ன வச்சு என்ன எப்படி இங்க மனுஷன் எப்படி பார்க்க வச்சிருக்காரு, நீ குறைவு இல்லவன்டா, நீ சரியில்லை. சாத்தான் சொன்ன தாட்டு எனக்குள்ள வந்ததுனாலதான் நான் கர்த்தரை போல மாறணுங்கிற எண்ணம் எனக்குள்ள உருவாயிச்சே தவிர நான் பரிசுத்தமா நான் வளரணுங்கிற நிலை எனக்குள்ள உருவாயிச்சு அப்படி. அப்போ வளராம இருக்கிறோமா, மாம்சத்துல இருக்கிறோமா அப்படின்னா இருக்கிறோம். நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், குறைவுபட்டு இருக்கிறோம், ஒருத்தருடைய நிலையில வரல. ஏன்னா அதுதான் என்ன சொல்றாருன்னா, நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள், நீங்க நீதிமான் என்றும் பரிசுத்தவான் என்றும் நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் பூரணராக பரிபூர்ணமா இருக்கிறீங்க என்பதையும் நீங்க என்ன செய்யுங்கன்னா விசுவாசிங்க, அப்படியே எண்ணிக்கொள்ளுங்கள், நீங்க அந்த இடத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள் தான் சொல்றாரு. அப்படிதான் நீங்க இருக்கிறீங்கிறது அவருடையது. அப்ப நீங்க அதை எண்ணிக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த நிலை உருவாகுகிறது. அவர் சொல்றாரு, உங்களுக்குள் இருக்கிறது உருவாகணும், உங்களுக்குள்ள இருக்கிறது எழும்பணும். நம்ம இவ்வளவு வரைக்கும் பேசி இருக்கிறோம், பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறதே இல்ல, உனக்குள்ளதான் இருக்குது. பழைய ஏற்பாடு நாட்கள் ஆதாம படைக்கப்பட்டதுல இருந்து பரிசுத்த ஆவி ஒரு நாளும் வெளியே போட்டு போகல. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஒரே சாயல், அந்த சாயல் அப்படியே இருக்குது, நீ அப்படியேதான் இருக்கிற, குறைவிலே இல்ல. எல்லாமே உனக்கு இருக்குது, உனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பூமியில உன் போஜனத்துல இருந்து ஆடைக்கான காரியம் மொத்தம் கொண்டு வந்து கொண்டே இருக்குது. எல்லாமே நிறைவேறி காலங்காலம் நிறைவேறிருக்கு. ஆனா நீ என்ன செய்யறன்னா அதை ஏத்துக்காம நீ உருவாக்கி கொண்டு, உன்னை காப்பாற்றி கொண்டு, உன்னை வழி நடத்தி கொண்டு, உனக்கு நியாயத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிற அப்படிங்கிறத சொல்லதான் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒரு நிலையை உருவாக்குனாரு. ஆனா அந்த நிலையில இருந்தும் என்ன இடத்துக்கு கொண்டு போயிருது அப்படின்னு சொன்னா, இந்த சுயாதீனம் இல்ல, அந்த சுயாதீனம் அவ்வளவு பெரிய முக்கியமான. சுயாதீனம் மட்டும் இருந்துட்டாலே போதும், அவனுக்கு நீங்க என்னமும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு மனுஷன் பர்ஃபெக்டா சுயாதீனத்துக்குள்ள வரணும். ஆனா சுயாதீனம் எதுங்கிறத நான் புரிந்து கொள்ள வேண்டிய இடம் இருக்கான்னா இருக்குது. ஏன்னா நான் அடிமையா இருந்துகிட்டே சுயாதீனா இருக்கிறேன்னு நான் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்த நான் கரெக்ட் பண்ண முடியும். என்னுடைய சுயாதீனம் முழுமையா எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் பர்ஃபெக்டா இயங்குறேன், எனக்குள்ள இருக்கிற அன்பு இயங்குது. இப்போ ஒருத்த அந்த அன்பு இல்லைன்னு சொன்னா அதுதான் ஏன் அன்பு. இப்போ ஒரு படைப்பாளி இருக்கிறான், ஒரு மிஷினை படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த மிஷினை அவன் எப்படி படைச்சானோ அப்படி தான் ஓடும், அப்படித்தான் அது இயங்கும். அது வந்து இல்லை இப்படி இயங்கி இருக்க கூடாது இன்னொருத்த வந்து சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் எதுக்காகவே ஏற்படுத்துறது அதை தான் அது செய்யுது. இப்போ இதுல எங்க மாற்று கருத்து வருது, அதுல குறைபாடு இருக்குங்கிறது எனக்கு இல்ல, வழியே இல்லை. அது மாதிரி கர்த்தர் என்ன படைச்சிட்டு அவரு தான் வச்சாரு, அன்புங்கிறது அவரு தான் அர்த்தம் கொடுத்தாரு, இறக்கத்துக்கு அவரு தான் அர்த்தம் வச்சிருக்கிறாரு. ஆனா மனுஷன் ஏற்படுத்திக்கிட்ட எல்லாத்துக்கும் அர்த்தம் வேறு வேறா இருந்துச்சு. அதை சார்ந்து வேறு வேறு நிலையில அன்புக்கு, இரக்கத்துக்கு, இந்த சுயநீதிக்கு, நன்மை தீமைக்கு எல்லாத்துக்குமே மனுஷன் உருவாக்கி கொண்ட அர்த்தங்கள் வேறு வேறா இருந்துச்சு. அப்ப அது கரெக்டான அவர் படைச்ச மாதிரியான அன்பு எது, இரக்கம் எது அப்படின்னு கண்டுகொள்ளணும்னாலே என்ன செய்யணும்னா, ஒரு மனிதன் பர்ஃபெக்டான சுயாதீனத்துக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா அவனுக்குள்ள கர்த்தர் வச்ச அன்பு, கர்த்தர் வச்ச இரக்கம், நன்மை தீமை எல்லாமே கர்ப்பெக்டா விளங்கும். அங்கதான் கண்டுபிடிக்க முடியும். அவன் சுயாதீனமா வராம வரைக்கும் அவன்கிட்ட இருந்து கண்டுபிடிக்க முடியாது.
நம்ம வேற வேற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவன் நான் சுயாதீனா நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செஞ்சா கூட அதுல வேற ஒரு கருத்து இருக்கும், அது சரியானதா இருக்காது. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வெளியில இருந்து அப்படின்னா உபதேசமா எனக்கு சொல்லப்பட்டு வரக்கூடாது, நம்ம அதிகமா பேசக்கூடியது எனக்கு உள்ள இருக்கிறது எனக்குள்ள இருந்து வெளிவரான். இந்த அந்த இன்ஜின் தானா அதுக்கு எப்படி இயக்குன்னு வச்சிருக்கோ அந்த இயக்கத்துல அது இயங்கிச்சுன்னா அது பர்ஃபெக்டாவே இயங்கும். ஆனா வெளியில இருந்து நீங்க அதை செயல்படுத்தீங்கன்னா அது இயங்கக்கூடிய இயல்பு மாதிரி அது என்ன செய்யாதுன்னா இயங்காது. இப்ப நீங்க சைக்கிளை சுத்தினீங்க, பெடலை சுத்தினாதான் அந்த வீல் எல்லாம் சுத்தும், கரெக்டா சுத்தும். அதே இது நீங்க வீலை சுத்தினீங்கன்னு வைங்களேன், இந்த பெடல் சுத்தும், ஆனா மாற்றி சுத்தும் போதோ கொஞ்சம் இது பண்ணும் போதோ அது ஸ்பீடு குறைஞ்சிடும். ஏன்னா வீலுக்கும் அதுக்கும் சம்பந்தங்கள் வேறுபாடு வைக்கப்பட்டிருக்கும். அந்த வீலை நீங்க எவ்வளவு வேகம் சுத்தினாலும் அந்த பெடல் நம்ம மிதிச்சு எவ்வளவு கொண்டு வரணுங்கிற லெவலுக்கு வராது. ஆனா பெடலை நீங்க கரெக்டா அழுத்துனீங்கன்னா இந்த வீல் எவ்வளவு ஸ்பீடு ஓடணுமோ அவ்வளவு ஸ்பீடு அது கரெக்டா ஓடும். ஆனா அதே ஸ்பீடை இதை சுத்திட்டு நீங்க அந்த பெடல் அவ்வளவு ஸ்பீட்ல ஓடணும்னு நினைச்சீங்கன்னா ஓடாது. ஏன்னா அந்த மாதிரி வைக்கல. அப்போ அதுக்கு எங்க இருந்து இயங்கணுமோ அது இயங்கிச்சுன்னா அதுதான் பர்ஃபெக்ட், அதுதான் அன்பு, அதுதான் நீதி, கர்த்தருடைய நீதி. அப்ப அதுக்காக தான் முக்கியமானது என்னன்னா சுயாதீனம். அந்த சுயாதீனத்துக்கு இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். எதுன்னா அவராதான் விட்டு கொடுக்குறது. இயேசு கிறிஸ்துக்கு என்ன அடிமையா ஒப்பு கொடுக்கலாமா? தப்பே கிடையாது, நீங்க அடிமையா ஒப்பு கொடுக்கலாம். ஒரு ஊழியர் செய்யறோம், இப்ப நம்ம 4 பேர் இருக்கிறோம், ஒருத்தர் சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு. ஏன் சுயாதீனத்தின் அடிப்படையில அவர் செய்யறது நல்லதுன்னு என் ஆவியில் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா என்ன, அந்த இடத்துல விட்டு கொடுத்து அவர் சொல்றதை அப்படியே கேட்கறதுக்கு நான் கேட்கணும், எனக்கு கேட்க மனசு இருக்கணும். என் மனசு அவர் சொல்றதுனால இப்ப என் மனசுல இருக்காது, அந்த ஆவியில அந்த எண்ணம் வராது. அந்த மாதிரிதான் நம்ம நிறைய பேர் செய்யறோம், நம்ம ஆவியில அது ஒத்து போகாது. ஆனா என்ன செய்யறோம்னா அவரு நமக்கு தலைவர், அவர் சொன்னதை நம்ம கேட்கணும், அவரு பெரியவர், அவர் மூத்தவர், இது நாலேஜ் என்ன செய்யுதுன்னா கீழ்ப்படியை செய்ய சொல்லுது. அப்போ அந்த இடம் தான் எனக்கு, நான் எங்க இருக்கிறேன்னா அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறேன், அது அடிமைத்தனம். ஆனா அவர் சொல்லதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் சொல்ல கரெக்டா இருக்குன்னு என் ஆவியில ஃபீல் பண்றேன், நான் டக்குன்னு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னா அது நான் என்ன செய்யறேன்னா என்னை விட்டு கொடுக்குறேன். அது ஏன் சுயாதீனத்தை தான் கொடுத்தேன், இதுல எனக்கு அடிமைத்தனம் கிடையாது. அப்ப அந்த இடத்துல எனக்கு அடிமைத்தனம் இல்லைங்கிறது எப்ப புரிஞ்சுக்கலாம்னா அது நான் மட்டும் முடிவு பண்ணலாம். இன்னொருத்தர் சொல்லலாம் நீ உன்னுடைய அடிமை, நீ உன் சுயாதீனத்துல உன் இஷ்டத்துக்கு போற அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த சுயாதீனத்துக்குள்ள என்னுடைய சுயாதீனத்தை நான் தான் என்ன செய்யணும்னா கரெக்ட் பண்ண முடியும். நான் சுயாதீனத்துலதான் இருக்கிறேன், இதுல சுயாதீனத்துல தான் செயல்படுங்கிறது என் மனசுக்கு தெரியும். இல்லைன்னா நான் அவருக்காக விட்டு கொடுத்தேன், இல்லைன்னா அவங்களுக்காக விட்டு கொடுத்தேன், இவங்களுக்காக விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மனசு தான் நமக்குள்ள வரும். அப்படிதான் இப்ப நான் நிறைய காரியங்கள் எனக்கு என் மைண்ட்ல என்ன இருக்கும்னா இந்த மாதிரி செய்யும் போது இல்ல இதை செஞ்சுக்க வேண்டாமேன்னு தோணும் எனக்கு. ஒருத்தரை நீக்கிறோம், ஒருத்தரை கண்ட்ரோல் பண்றோம், இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இருக்க வேண்டாமேன்னு சொல்லுவோம். ஆனா அவர் சொன்னாரே, தலைவர் சொன்னாரே அப்படின்னா நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இதுவே எங்க இருந்தது என்னுடைய சுயாதீனம் இருக்கு இல்லையா. இப்ப அவருடைய சுயாதீனத்துல நான் தலையிடல விட்டுட்டு அமைதியா இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா என்ன செயல்படுத்த சொல்லும் போது ஒருத்தர்கிட்ட போய் நீ இப்படிதான் இரு, அவர் சொன்னதை நான் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது என்னால சொல்ல முடியாது. ஏன்னா என் மனசுக்கு நீங்க உங்களுடைய முடிவுல உங்க சுயாதீனத்துல நீங்க எடுக்கிறீங்க, ஆனா ஏன் ஆவியில அது ஃபீல் ஆகல, அவர் அந்த கண்ட்ரோலுக்கு விடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதுக்கப்புறம் நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா நல்லது நடந்துரும். இது என்ன ஒரு அடிமைத்தனம் அப்படின்னா ஒரு ஆளை கரெக்ட் ஆக்கிரும், ஒருத்தரை சரியப்படுத்திரும், ஒருத்தருக்கு நல்ல ஒரு நிலையை கொடுத்துரும் அப்படிங்கிற அவர் சொன்னதுனால எனக்கு உருவாகுது. அப்படி உருவாகாது, என் ஆவியில அது உருவாகும். அதுதான் கர்த்தர் வழி நடத்துறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் இருக்கிறாரு, வேவ்லென்த் அப்படின்னு சொல்ற இடங்கள் எல்லாமே அவருக்கு தோன்ற காரியம் எனக்கு தோணும். அவரை அந்த இடத்துல அகற்றும் போது எனக்கு என்ன சொன்னா கரெக்ட்னு தோணுச்சுன்னா என் சுயாதீனத்தின்படி அந்த இடத்துல நான் அமைதியாயிடுவேன், விட்டு கொடுத்துருவேன். அதுதான் அந்த அடிமைத்தனம் இல்லாததை தவிர அந்த மாதிரிதான் நான் இறங்கி போக முடியுமே தவிர உபதேசத்தின் அடிப்படையில நான் இயங்கினேன்னா அது அடிமைத்தனம். நம்ம பார்க்கறது அதுதான் உபதேசமா இருக்கு. நாங்க அது வரைக்கும் என்ன செய்தோம்னா ஓரளவு நல்ல நோக்கத்தோட பழைய இதுல எடுத்துட்டோம்னா நல்ல நோக்கத்தோட செய்யறாரு அப்படின்னு ஒரு மனசு வந்துச்சு. அவனா என்ன இருந்துச்சுன்னா ஆவியில கிளியர் இல்லை, பட் இப்போ என்னன்னா அவரு தலைமையா இருக்கிறாரு, இப்ப நம்ம சொன்னா எடுபடாதுங்கிற அளவுக்கு நமக்கு வந்துடும். ஏன் வருது, நம்ம ஆவியில அதுல ஃபுல் கிளியர்னஸ் இல்லை. அப்போ அந்த மாதிரி வர்ற இடங்கள்லாம் என்னன்னா நம்ம ஒரு இடத்துல ஃபுல் சுயாதீனத்தோட செயல்படலாம். இப்ப நம்ம சொன்னோம் நமக்கு ஆவியில இருந்து எப்படி தோணும்னா இந்த மாதிரி சொல்லியிருந்தா அவனுக்கு புரிஞ்சிருக்கும், என் ஆவியில புரியுது. அவருக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தா வேவ்லென்த் இல்லை, அந்த இடத்தான் வேவ்லென்த் இல்லைன்னு பார்க்கணும். அது சொன்னதை
அப்படியே நீ செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேவ்லென்த் வரணுங்கிறதுக்காக நான் இறங்கி போனேன்னா அது அடிமைத்தனம். நீ என்ன வேவ்லென்த் வரணும் அப்படின்னு சொல்லி என்னை இறங்கி வர சொல்லும் போது நான் இறங்கி போறேன்ல, அவர் நினைக்கிற மாதிரியே நம்ம செய்வோம்னு சொல்றோம்ல, இது நான் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளம். ஆனா அதே என்ன எனக்குள்ள தோணி ஆவிக்குள்ள வந்துச்சுன்னா நான் விட்டு கொடுத்து போனேன்னா அது என்னன்னா என்னுடைய சுயாதனத்துல தான் செஞ்சிருக்கிறேன், அது அடிமைத்தனமா ஆகாது. அது நான் அவங்களுக்காக இறங்கி போகிறேன். இப்ப நான் வேற வழியில போகலாம், அது எனக்கு சுயாதனம் வேற ஒரு வழியில போகலாம், எனக்கு இன்னொரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப பவுல் சொல்றாங்கல்ல, நான் பல்லவத்துக்கு போறது எனக்கு ஆதாயம், நான் அவரு கூட போய் இருக்கிறதா எனக்கு நல்ல சந்தோஷம், இங்க இருந்து நான் கஷ்டப்படுறது இருக்குது. ஆனால் அங்க இருக்குது அவர்களுக்கு பலமா இருக்குன்னு இருக்கிற முடிவு அது அவனுக்குள்ள உட்படுத்தினது, அவன் ஆவியில தோணுது, அவன் மேல அன்பு நிமித்தம் அவனுக்குள்ள உருவான ஒரு எண்ணம். அப்ப அந்த மாதிரி உருவாகும் போதுதான் நான் செய்வேன். அதனாலதான் ஒருத்தர் மேல அதிகாரம் செலுத்துவதே ஒருத்தருக்கு கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு இடம் அந்த வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லலாம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல இல்லை. யாரையுமே ஆளுகை பண்ணக்கூடிய இடம் வந்துருச்சுன்னா என்னுடைய சுயாதீன இலக்கு. ஒருத்தர் ஆளுகைக்குள்ள வந்தா ஒருத்தருடைய சுயாதீனம் இழக்கப்படும். அப்படிதான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். பூர்ணமா இருக்கு. ஆவிக்குரியவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய காரியங்கள், ஆவிக்குரியவன் சுயாதீனத்தில் செயல்படக்கூடிய காரியங்கள், ஆவிக்குரியவன் சுயாதீனத்தில் செயல்படுகிறேன் என்று சொல்லி தன்னை ஏமாற்றுகிற காரியங்களை நிறைய ஏரியாவில் நம்ம நிதானித்தோம். வேறு ஏதாவது பேச வேண்டி இருக்குதா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்லை என்றால் ஏதாவது பேச விரும்புகிறீங்களா? உங்களுக்கான நேரம் இது. இல்லை என்றால் இனிதே முடிவு ஜபம் ஏறெடுக்கப்பட்டு என்ன சொல்றீங்க? அது உங்களுடைய நன்மைக்காக சொல்றேன் அப்படின்பா. இன்னொரு இடத்துல எனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் அதிகாரம் உண்டு, ஆனால் சில இந்த மாதிரி சில வசனத்தை கூட அது என்னன்னா அவனுக்கு அன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஏரியா இருந்துச்சு. அன்னைக்கு அவன் நினைத்து கொண்டதாக இருக்கலாம், இல்லை இருக்கலாம். ஆனா அது என்ன மாறக்கூடாது அப்படின்னா அவனும் பார்த்து எழுதியிருக்கிறான் அந்த வசனத்தை. ஆனா இன்னைக்கு எல்லை மீறி போகுது. எல்லை மீறி போறதுனாலதான் இன்னைக்கு பிரச்சனையே. அந்த இடத்த வந்து இந்த சுயாதீனம் அப்படிங்கிற இடத்தெல்லாம் கரெக்டா பிடித்து கொண்டோம்னா இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு வேற வழியே இல்லை. ஒரு ஊர்ல என்ன சொல்ல, நம்ம ஊர்ல அந்த கணவனை விட்டு மனைவி பிரிகிற காரியமெல்லாம் அதிகமா போக முடியாது. ஏன்னா கலாச்சாரத்தின் அடிப்படையில் நினைச்ச நேரத்தெல்லாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா சொந்த வீட்டுக்கே போக முடியாது, அம்மா வீட்டுக்கே போக முடியாது. அதனால வேற வழி இல்லாம இருப்பாங்க. அந்த வழி இல்லாத நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு பேர் தான் அது வந்து ஒத்து போறது, மனசு ஒத்து போகுது. அப்படியே வெளியே காமிக்கப்படுது. நான் நினைச்சது செய்ய சொல்றதுக்கெல்லாம் நீ இணைஞ்சு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் அதுக்கு பிறகு வேற வழியே இல்லை. ஒரு கட்டத்துக்கு பிறகு உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கிற அளவுக்கு அங்க போயிருது. வேற வழியை விட்டா வேற எனக்கு விட்டா புருஷன் விட்டா மனைவி அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டாயப்படுத்தப்பட்டு ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுறது. இதெல்லாம் நிறைய, இது எல்லாமே மனித மூளை தான். அதை நம்ம நீ பேசுனதை புதுசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, தீவு தான் மனிதன் அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல. ஏன்னா இப்ப நான் ராஜேஷ் பிரதரை பாக்குறேன். ராஜேஷ் பிரதரை பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து என்னப்பா எப்படி பார்த்தாரு? அவருடைய நிலை, அவருடைய பார்வை பெர்ஃபெக்டா இருந்ததுனால அவரு வேற மாதிரி பார்க்க சொல்லல. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல கொலை செய்யாதிருப்பாயாக, இது பாவம் அப்படின்னு உண்மையிலே கடவுள் படைத்தவரை சொல்லியிருந்தாருன்னா அப்போ வந்து கடவுளுக்கும் அந்த பாவங்கிறது இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியுது இல்ல கொலைங்கிறது பாவம். பாவமே அறியாத சுத்தக்கண்ணாரு, நீ உபச்சாரம் செய்யாத, பாவம் செய்ய, இது பண்ண அது பண்ணாதுன்னு சொல்லியிருப்பாரான்னா இல்ல. அந்த எண்ணங்கள் எல்லாம் மனிதனுக்குள்ள தோன்றிய எண்ணங்கள் இல்ல, இவனுக்குள்ள தோணுது திருடக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா ஒரு குழந்தைகிட்ட போய் பக்கத்துல இன்னொரு குழந்தை பென்சில் எடுத்துச்சுன்னா பாருங்க, அது கூட சில நேரம் ஆமா அது என் ஃப்ரெண்டு எடுத்துருக்கிறா, கேட்காம கூட எடுப்பா, அவளுக்கு உரிமை இருக்கு, நீ என்ன அதுக்கு களவுன்னு எனக்கு கற்றுக் கொடுக்குற, போடா நீ தானே களவாணி அப்படின்ட்டு போயிடும். அப்போ அந்த பார்வைங்கிற ஒரு நிலை தான் இங்க வந்து அந்த சிந்தை மாற்றப்படாத ஒரு நிலைக்குள்ளதான் இந்த கட்டுக்குள்ள வைக்கிறது, ஒருத்தனை குறை சொல்றது, ஒருத்தனை வேற விதமா பாக்குறது, எல்லா இடத்துக்குள்ளயும் அதான் அப்படியே நகர்த்தி கொண்டு போய் தான் என்ன சொல்லலாம் சீரழிஞ்சி அது அப்படி போயிடுச்சு. ஓகே, வேற என்ன ஃப்ரீயா பேசலாம்னு நினைக்கிறேன். மணி 12 ஆயிடுச்சு. ராஜேஷ் பிரதர் கருத்து சொல்றீங்களா உலகத்துக்கு?